நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கேள்வி நேரத்திற்கான களம் பாஜகவிற்கு எதிராக வலுவான வியூகத்தை கையில் எடுக்கிறதா திமுக அப்படிங்கிற புள்ளியில தான் விவாதத்தை நகர்த்த போறோம். கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்தி விடலாம். திமுகவிலிருந்து திரு எஸ்.கே.பி. கருணா, பாஜகவிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம், விசிகாவிலிருந்து திரு வன்னியரசு, மூத்த பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர், அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன். அனைவருக்கும் வணக்கம். சுகுணா, உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். தொடர்ந்து இரண்டாவது நாளாக நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நேற்று அமைச்சர் பேசியதற்கு மன்னிப்பு கோரி காலையிலேயே திமுக மற்றும் இந்தியா கூட்டணி எம்பிக்களே இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. திமுக முன்வரிசையில் நின்று 5000 ஆண்டுகள் பழமையான எங்களுக்கு நீங்க எங்களுக்கு பாடம் கற்றுத்தர தேவையில்லைங்கிற பதாகைகளை கையிலேந்தே அவங்க ஒரு போராட்டத்தை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து எம்பிக்களும் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவையில் இதற்கு மன்னிப்பு கோரணும், உரிமை மீறலை ஏற்றுக்கொள்ளணும், சபாநாயகர் அந்த நோட்டீஸை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. நிதியை கொடுக்கணும், சட்டத்தில் இல்லாத ஒன்றை கொள்கை முடிவுக்காக நிதியை நிறுத்தி வைப்பது சரியா அப்படிங்கிற நேற்றைய தமிழச்சியுடைய கேள்வி தொடங்கி இன்றைக்கு அந்த போராட்டம் வரைக்கும் அதை தான் அவங்க பிரதானப்படுத்துறாங்க. இது எதை நோக்கி நகரும்? இது நிதி மறுக்கப்படுவது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தோட ஒரு அரசியலை வச்சு விளையாடாதீங்கிற அவங்க வைக்கிற கோரிக்கையை மத்திய அரசு எப்படி பார்க்கும்? மத்திய அரசும் மாணவர்கள் நலன்னு பேசுது, திமுகவும் மாணவர்கள் நலன்னு பேசுறாங்க. இதை எப்படி பார்ப்பது? இப்போ சமீபத்தில் நம்ம பாஜக பொதுச் செயலாளர் கருநாகராஜனும் ஒரு டெல்லியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் மணிகண்டன் 2 பேரும் பேசிய ஒரு ஆடியோ வெளியானது. அதில் பார்த்தோம்னா கருநாகராஜன் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த கல்வி என்பது ஒரு ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறது, நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிங்கன்னா அது நமக்கே கூட பாதகமாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கருணாகரன் சொல்கிறார். ஆனால் அதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வழக்கறிஞர் பாஜகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் மணிகண்டன் அவர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த கேஸே ஏன் போட்டேன்னா என்னால் ஹிந்தி படிக்க முடியல, தமிழ்நாட்டில் என்னுடைய குழந்தைகள் டெல்லியில் தமிழ் படிக்க முடியலை அப்படிங்கிறார். இப்போ ஹிந்தி படிக்க முடியலைங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்குவோம், அவருடைய குழந்தைகள் டெல்லியில் தமிழ் படிக்க முடியலைங்கிறத அவரே ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுக்குறாரு. அப்போ தமிழ்நாட்டில் தான் மும்மொழி கொள்கை இல்லை அப்படின்னா, அப்போ டெல்லியில் இங்கே இருப்பது என்ன? அங்கே மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுன்னா அப்போ அவருடைய குழந்தைகள் ஏன் தமிழில் படிக்க முடியவில்லை அப்படிங்கிற கேள்வி எழுது. அப்போ இதுதான் இங்கே சிக்கல். இவங்க இப்போ என்னன்னா, இதுவரைக்கும் இந்தி திணிப்பு அப்படின்னு வர்றப்ப ஹிந்தி படித்தாதான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஹிந்தி தெரிந்த வட இந்திய தொழிலாளர்கள், வடகிழக்கு இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ இப்போ ஹிந்தி படித்தாதான் வேலை, அல்லது தமிழ்நாட்டை தாண்டி போனீங்கன்னா நீங்கள் ஹிந்தி படிக்கலாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது அப்படிலாம் இன்றைக்கி சொல்ல முடியாது. இப்போ அதனால தான் நேரடியாக அதை சொல்ல முடியாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்தி படித்தாதான் நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி போய் வட இந்தியாவுக்கு போனால் சாப்பிட முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். மது என்ன சொல்கிறாங்கன்னா, வட இந்தியாவிலேருந்து ஒருத்தர் இங்கே பானிபூரி கடை ஆரம்பிச்சிருந்தாருன்னா நீங்கள் அவர்கிட்ட போய் பானிபூரி சாப்பிட்றதுக்கு ஹிந்தி தெரியணுங்கிறாரு. நம்ம வடநாட்டில் போய் சாப்பிட்டாலும் நமக்கு ஹிந்தி தெரியணும், வடநாட்டிலேருந்து ஒருத்தர் இங்கே பானிபூரி கடை போட்டாலும் நமக்கு ஹிந்தி தெரியணும் அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்னன்னா இயல்பாக என்னன்னா இன்னைக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத மையப்படுத்தி பேச முடியாது அப்படிங்கிறதுனால மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அப்போ மும்மொழி கொள்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்போ மும்மொழி கொள்கையில் சொல்லக்கூடிய நடைமுறை யதார்த்தம் என்னங்கிறத அந்த வழக்கறிஞர் மணியனுடைய பேச்சே சொல்லுது. அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய அவருடைய குழந்தைகள் அங்கே தமிழ் படிக்க முடியல மும்மொழி கொள்கையில். அப்போ ஒரு மாநிலத்தில் வெவ்வேறு மொழி பேசக்கூடிய வேறு ஆட்கள் இங்கே இருக்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு இந்திய மொழியை கற்றுக் கொடுப்பதுங்கிறது சாத்தியமே கிடையாதுங்கிறப்ப மறுபடியும் அது இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தான் போகுது. சரி, ஓகே, நீங்கள் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கிலத்தை ஆங்கிலம்ங்கிறது மிகப்பெரிய ஆதிக்கமாக இருக்கிறது, இது காலனி ஆதிக்கத்துடைய எச்சம், இந்திய மொழிகளை ஊக்குவிப்பது தான் மும்மொழி கொள்கை அப்படின்னா, ஒன்று அதுக்கான ஆசிரியர்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறது ஒரு நடைமுறை யதார்த்தம் சார்ந்த பிரச்சனை. இன்னொன்று, இந்திய மொழிகளை ஊக்குவிக்கிறது இவங்களுடைய நோக்கம்னா, இப்போ இவங்க வைக்கக்கூடிய மசோதாக்கள், சட்டங்கள், திட்டங்களுடைய பேரை பார்த்தீங்கன்னா சர்வசிக்ஷா அபியானா இருக்கட்டும், அல்லது சமக்கர சிக்ஷா அபியானா இருக்கட்டும், ஜல்சக்தி துறை அப்படின்னு ஒரு துறைக்கு பேர் வைக்கிறாங்க. குற்றவியல் சட்டங்களுடைய 3 பேர்களுமே இந்தியில இருக்கிறது. இந்திய மொழிகளை ஊக்குவிப்பதுதான் நோக்கம்னா, ஒரு குற்றவியல் சட்டத்துக்கு தெலுங்குல வைங்க, இன்னொன்னுக்கு வங்காளத்தில் வைங்க, இன்னொன்னுக்கு தமிழ்ல வைங்க, ஒரு 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 துறையினுடைய பெயரை நீங்க மலையாளத்தில் வைங்க, வைக்கவே இல்லை. அப்ப இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தான் மீண்டும் மீண்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. இப்ப இந்த குரல்ங்கிறது தமிழ்நாட்டில் இப்ப மொழிக்கு மட்டும் இந்த குரல் இல்ல, அது நிதி மறுக்கப்படுறதுல இருந்து தொகுதி வரையறை. இன்னைக்கு இன்னொரு பக்கம் அமைச்சர் TRB ராஜா
இவங்க போய் வந்து ஒடிசாவுடைய முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்க பார்க்கிறாங்க. முதலில் ஒடிசாவுடைய முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்க பார்க்கறதே ஒரு அரசியல் குறியீடிலிருந்து தொடங்குறது. ஒடிசாவில் போய் என்ன மாதிரியான பரப்புரைகள் தேர்தல் நேரத்தில் பண்ணப்பட்டது, நவீன் பட்நாயக்குடைய ஆட்சியிலிருந்து பாஜக எப்படி எங்க ஆட்சி மாறியது. நவீன் பட்நாயக் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 4 டெனருக்கு மேல அவர் கையில இருந்தது ஒடிசா மாநிலம். அது அவங்க அப்பா காலத்துல இருந்து பிஜு பட்நாயக்ல தொடங்கி இன்னைக்கு நவீன் பட்நாயக் வரைக்கும் சொல்லலாம். அப்ப அந்த பிஜு ஜனதாதளம் கட்சியே எப்படி எந்த இடத்தில் வந்து அவங்க ஆட்சியை இழந்தாங்கிறது வரைக்குமே ஒரு அரசியல் குறியீடை திமுக முன்னெடுக்கிறது. இது இவங்க போய் சந்திக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் மாநில கட்சி மாநில உரிமை பேசக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள், பாஜக எதிர்ப்பு நிலையிலும் இருக்கிறார்கள். இதை எப்படியான ஒரு அரசியலாக நகர்த்த நினைக்கிறது திமுக? தர்மேந்திர பிரதானுடைய மொழியும் ஒடிய மொழி. அவர் வந்து ஒடிசாவை சேர்ந்தவர். அவரே சொல்றாரு மூன்றாவது மொழியாக மராத்தி படிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வந்து இப்ப இதுல மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா RSS தலைவர் பையாஜி நினைக்கிறேன், அவர் வந்து இதுல மராத்தி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை மகாராஷ்டிராவில் இருப்பதுங்கிறாரு. அதுக்கு வந்து தேவேந்திர பட்னாவிஸ் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, உத்தவ் தாக்கரே எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அப்ப இங்க என்ன நடந்திருக்குதுன்னா, ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து மொழியுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசினப்ப அது குறுகிய நோக்க முடியாது, ஒரு பிராந்தியவாதம் ஒரு பிரிவினைவாதம் அப்படிலாம் பேசப்பட்டது. இன்னைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வந்து இந்தியினால வந்து போஜ்பூரி அழிகிறது, மைதிலி அழிகிறது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார்னா, மைதிலி பேசுறவங்க போஜ்பூரியை தாய்மொழியா கொண்டவங்கலாம் அக்ரி வித் ஸ்டாலின் அப்படின்னு போடுறாங்க. பிடிஆர் கரண்ட் நேர்காணலில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே வந்து அதை வந்து கருத்துக்களை ஆதரிக்கிறாங்க. அப்ப இந்த அரசியல் என்பது இந்தி பேசாத மாநிலங்களுடைய அரசியலாகவும் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் பிற தாய்மொழிகளை கொண்டவருடைய அரசியலாக மாறுது. இது வந்து தேசிய அளவில் மாறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ இந்த நியாயங்கள்ங்கிறது வேற மாநிலங்களையும் உணரப்படுகிறது. அதுதான் இப்போ நவீன் பட்நாயக்காக இருக்கட்டும், அல்லது வந்து ரேவந்த் ரெட்டியாக இருக்கட்டும், பினராயி விஜயனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இப்போ இந்த குரலை நோக்கி வர தொடங்குகிறார்கள். இது வந்து திமுக வர்சஸ் பிஜேபி அப்படின்னு பார்க்கறதை தாண்டி, அல்லது தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறத பார்க்கறதை தாண்டி, ஒரு காலகட்டத்தில் என்னன்னா வந்து தேசிய அரசியல் என்பது பிராந்திய உணர்வுகளை வந்து மறுப்பது, புறக்கணிப்பது, ஒரு மாநிலத்துடைய உணர்வு என்பது ஒரு குறுகிய நோக்க முடியாது அப்படிங்கிற பார்வை இன்றைக்கு மாறி இருக்கிறது. இன்னைக்கு இந்தியா என்பது பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறதை உணரத் தொடங்கிய ஒரு காலகட்டமாகத்தான் பார்க்கிறேன். அப்ப நிதியை மறுப்பதுங்கிறது ஒரு மத்திய அரசுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி அப்படிங்கிறது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படிங்கிற குரல் இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒலிக்க ஆரம்பிக்கிறதுனா, இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான குரல் அப்படின்னு நம்ம சுருக்கி பார்க்க வேண்டியதில்லை. மேற்கு வங்கத்துல இருந்து, கேரளாவில இருந்து, எல்லா மாநிலங்களிலிருந்து இருந்து இந்த குரல்கள் வர ஆரம்பித்திருக்கின்றன. இது ஒரு வகையில வந்து தேசிய அரசியல் ஒரு ஆரோக்கியமயப்படுத்துவது இல்ல. அப்படி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில இது நீங்க சொல்றத அகில இந்திய அளவுல பாஜக மீதான எதிர்ப்பை கூர்த்திட்டுறதுக்கு பாஜக இல்லாத மாநிலங்கள்ல, அல்ல பாஜகவுக்கு எதிர்நிலையில இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல, சித்தாந்த முரண் கொண்ட மாநிலங்களுக்கு அது ஒரு ஆயுதமாக இருக்கும். பாஜக கிட்டத்தட்ட 1 மாத காலமாக இந்த பிரச்சனையை தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். திமுகவும் தொடர்ந்து இது பேசு பொருளா, 2 பக்கமும் பேசு பொருளாயிட்டே இருக்கு. அதோடைய நுண்ணரசியல் என்னவாக இருக்கிறது? ஏன் வந்து இது தொடர்ந்து பேசு பொருளாக, இங்க நிதி மறுக்குது அதனால அடிக்கிற வரைக்கும் அழுகிற வரைக்கும் நம்ம அழுது கேட்போங்கிற ஒரு குரல் இங்க இருந்தாலும், அதை தாண்டி இன்னொன்று இருக்குல்ல. இதை பாஜக இன்னும் நேற்றைக்கு அமைச்சர் பேசிய விதம், அமைச்சர் கேட்கறது, அவர் நினைத்திருந்தால் அதை காம் டவுனாக கூட பேசி இருந்திருக்கலாம். அப்ப அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலா என்ன பார்க்கிறீங்க? இல்ல, பிஜேபியினுடைய குரல் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு எம்பிக்கள் வந்து குரல் எழுப்புறாங்க, அதை வந்து அவர் மறுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து தங்களால் கால் ஊன்ற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு எரிச்சலுடைய வெளிப்பாடாக நம்ம பார்த்துக்கலாம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை தவிர எல்லா கட்சிகளுமே வந்து இந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறதுல இருக்காங்க. அது திமுக, அதிமுக, நேற்று வந்து தமிழக வெற்றி கழகம் வரைக்குமே அதுல இருக்காங்க. நேரடியாக 2 முகாம்களாக பிரிந்திருக்காங்க. ஒன்று பிஜேபி, இன்னொன்று பிஜேபிக்கு எதிரான கட்சிகள். வேற விஷயங்களை பிஜேபி ஆதரிச்ச கட்சிகள் கூட இந்த விஷயத்துல பிஜேபி எதிர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இப்ப பிஜேபி வந்து இங்க ஒரு நேரட்டிவ் என்ன செட் பண்ண பார்க்குதுன்னு சொன்னா, மும்மொழி கொள்கையை வந்து எடுத்துட்டு வர்றது மூலமாக அந்த அவங்க வைத்திருக்கக்கூடிய இந்தியா, அதுக்கப்புறம் சமஸ்கிருதம், இதற்கு ஆதரவானவர்களை ஒரு கன்சாலிடேட் பண்ணுவது, அதன் மூலமாக ஒரு அரசியலை புதுப்பிப்பது. இடையில வந்து இப்ப நீங்க சொல்றத நான் அப்படி சித்தாந்தத்தோட இல்லாம எலக்டோரல் பாலிடிக்ஸ், தேர்தல் அரசியல்னு எடுத்துக்கிடுவோமே, தேர்தல் வாக்கு அரசியல்னு எடுத்துக்கலாம். அப்ப இங்கே தமிழ் குறித்து ஒரு மும்மொழி பிரச்சனை அல்லது இருமொழி கொள்கை சார்ந்த ஒரு பிரச்சனை இங்கே எழும்போது, அது ஹிந்தி பெல்ட் ஸ்டேட்ஸில் அல்லது பிமாராவ் ஸ்டேட்ஸ் ஓல்டு ஸ்டைலில் சொல்லணும், இங்கே அதை வேறு மாதிரியாக ஹிந்தி ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணணும்னு பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை, அதுதான் வந்து பிஜேபியோட நோக்கமாக இருக்குது. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலுமே அந்த பிரச்சாரத்தை தான் தொடர்ச்சியாக பண்ணாங்க.
ஒரு உதாரணத்துக்கு வந்து சனாதன எதிர்ப்புங்கிறத உதயநிதி ஸ்டாலின் பேசினப்ப இந்தியா முழுக்க அது ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்தார்கள். இப்போ இங்கே வந்து இந்தி மொழி இந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு வடக்கு வெறுப்பு அல்லது வந்து இந்தி மொழியவே அவர்கள் வெறுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமாக கடந்த காலங்களில் கொண்டு போயிருக்கிறாங்க. அது ஓரளவுக்கு பலனையும் தந்தது. அதே மாதிரியான பலனை இப்போ தருமா அப்படிங்கிறது கேள்வி. ஏன்னா ரெண்டு விஷயம். ஒன்று என்னன்னா, நான் முதலே சொன்னது மாதிரி இந்த உணர்வு அப்படிங்கிறது இந்தி பேசாத மாநிலங்கள் மட்டுமல்ல, இந்தி பேசும் மாநிலங்களில் தங்களுடைய தாய்மொழிகளுடைய வேர்களை தேடுபவர்களிடத்தில் பிரதிபலிக்க ஆரம்பித்திருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்தி திணிப்பு எதிர்க்கிறோமே தவிர இங்கே இருக்கக்கூடிய வட இந்திய தொழிலாளர்களை பாரபட்சமாக நடத்துறதே கிடையாது. அப்படியான எந்த மோதலோ அல்லது ஒரு ஆதிக்கமோ, சுரண்டல்கள் இருக்கலாம், உழைப்பு ரீதியிலான சுரண்டல்கள், சம்பளம், அந்த சுரண்டல்கள் இருக்கலாம். அதை விட ஒரு மோசமான சுரண்டல் அங்க இருந்தனால தான் அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களை பாரபட்சமாக பார்ப்பது இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு பிஜேபி எம்எல்ஏ சொல்கிறார், ஹோலி அன்னைக்கு வந்து யாரும் முஸ்லீம்கள் வந்து ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடாது, வெள்ளிக்கிழமை வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்க வேண்டும்ங்கிறார். அப்படியெல்லாம் நம்ம வட இந்திய தொழிலாளர்களை நம்ம பாரபட்சமாக பார்ப்பதில்லை. அந்த வெறுப்பு அரசியல்ங்கிறது இங்கே இல்லை. அப்போ அங்கே வட இந்தியாவில் உட்பட உடனாட்பர்கள் வட இந்திய தொழிலாளர்களை நாகரிகமாக மரியாதையாக பண்போடு நடத்தக்கூடிய ஒரு தமிழ்நாடு கண்டிப்பாக வந்து ஒரு இனத்தை வந்து வெறுப்போடு பார்க்கக்கூடியதல்ல. அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, எங்களுடைய மொழியை நீங்க அழித்து விட முயற்சிக்க கூடாது, அவர்கள் மொழி உரிமைக்காகத்தான் போராடுகிறார் என்ற புரிதல் கண்டிப்பா வட இந்தியாவிலும் இப்ப வந்து உருவாக ஆரம்பித்திருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். செல்வம், ஒன்று சட்ட ரீதியாக ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற ஒரு விஷயத்துல நீங்க ஒரு கொள்கை முடிவை எடுத்துட்டு எங்களுக்கு நிதி தர மாட்டேன்னு சொல்றது சரியா அப்படின்னு நாடாளுமன்றத்தில் ஒரு போராட்டத்தை முன்வைக்கிறாங்க திமுக எம்பிக்கள். இன்னொரு பக்கம் தொகுதி மறுவரையறை குறித்து பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்களை சந்திக்கிறதுக்கான முயற்சியையும் அமைச்சர்களை அனுப்பி சந்திக்கிறாங்க. இன்னைக்கு நவீன் பட்நாயக்க பார்க்கிறாங்க. தொடர்ந்து நீங்க ஒரு ஆக்ஷன், அவங்க ஒரு ரியாக்ஷன், அவங்க ஒரு ஆக்ஷன், நீங்க ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள்? நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியா சகோதரிக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சகோதரி, இதுல சித்தாந்த முரண் வாக்கு அரசியல் நீங்க வந்து மையமா ரெண்டா பிரிச்சு பேசுனீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க சித்தாந்தத்துக்குலாம் இங்க ஒண்ணும் பெரிய அளவுல வேலை இல்லை. ஏன்னு கேட்டா, திமுக சித்தாந்தங்களில் தோற்று போனதனுடைய விளைவுதான் இப்போ வாக்கு அரசியலை, வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு 1963 மொழி போராட்டம் எப்படி திமுகவை ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்த்தியதோ அதை போல இப்ப அவங்க திமுகவிடத்துல, திமுகவிற்கும் திமுகவுடைய சித்தாந்த முரண்கள் மக்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்ட காரணத்தால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு வகையான அணுகுமுறையும், ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற பொழுது ஒரு அணுகுமுறையும் இவர்களிடத்தில் இருப்பதை மக்கள் உணர தொடங்கிவிட்ட காரணத்தால் இவங்களுக்கு வேற வழி இல்லாம இப்போ வந்து பிரிவினைவாதத்தை தூண்டுறாங்க. ஏன்னா மொழியை வைத்து, தொகுதி மறுசீரமைப்பு வச்சு, டீலிமிட்டேஷன் வச்சு, இப்படி எல்லாம் வந்து இல்லாத ஒன்றை இவர்களாகவே ஒரு யூகத்தின் அடிப்படையில கட்டமைத்து இன்னைக்கு இந்த ஒரு யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதான் யுத்தம் சொன்னாங்க. ஏன்னு கேட்டீங்க சொன்னீங்க, அமைச்சர் டிஆர்பி ராஜா ஒடிசாவுக்கு போனாரு, சகோதரி வெஸ்ட் பெங்கால். இல்ல, அவங்க நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க சித்தாந்தத்துல தோற்றுட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி இப்ப அதனாலதான் மொழிய கையில எடுக்கிறாங்கன்னு. அதுக்கு யார் எண்ணெய் ஊற்றி வளர்த்து கொண்டே இருக்கிறது? அவங்களுக்கு நீங்களே ஆயுதத்தை கையில கொடுக்குறீங்களோன்னு ஒரு கேள்வியா இருக்கே. இல்ல, அதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, தோல்வின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு சகோதரி, என்னை ஆளக்கூடிய இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அல்லது ஆட்சியாளர்கள் அவர்கள் வந்து எனக்கு முன்மாதிரியாக இருக்கணும். இப்ப அந்த மொழி பிரச்சனையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இப்போ இந்தி, சமஸ்கிருதம் இப்படி எல்லாம் சொல்றாங்க. எந்த இடத்திலும் முன்னணி கொள்கையில் இந்தியை பற்றி பேசவில்லை, சமஸ்கிருதத்தை பற்றி பேசல. தமிழ் கட்டாயம், தாய்மொழி தமிழ் 5வது வகுப்பு வரை கட்டாயம். அதுக்கு பிறகு 8வது வகுப்பு வரை தமிழும் ஆங்கிலமும். அதுக்கு மேல 3வது மொழியாக அந்த மாணவர்கள் விரும்புகிற பாடத்தை, அதை ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னா சகோதரி ஒத்துக்கிடுவீங்க. இப்ப கம்ப்யூட்டர் வந்து, அதாவது கணினி வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணு ஆயிடுச்சு. எல்லா பிள்ளைகளும் கணினி படிச்சு ஆகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
ஒண்ணு. இரண்டாவது, நம்முடைய ஆட்சியாளர்களே அவர்களே கூட நடத்துகிற ஆட்சியாளர்கள், நான் மறுபடியும் அவங்களை குற்றம் சொல்லுவதற்காக பேசல, நம்முடைய ஆட்சியாளர்களுடைய குடும்பங்கள் நடத்துகிற பள்ளியில் மூன்றாவது மொழியாக ஒடிசாவோ இது பிரெஞ்சு இல்ல, மூன்றாவது மொழியாக வேறு ஏதோ கன்னடமோ வேற ஏதோ மொழிகள் இல்ல, அந்நிய மொழிகள் இல்லை, மூன்றாவது மொழியாக இந்தி கட்டாயம் என்கிற நிலை நம்முடைய திமுக குடும்பத்தை சார்ந்தவர் நடத்துகிற. ரொம்ப சிம்பிள் கேள்வி சார். நீங்க சொல்ற மாதிரி மூன்றாவது மொழியை படிக்க வைக்கிறது, உலகளாகிய பரவலான ஒரு மொழி அறிவை, மொழி குறித்த புரிதலை, மொழி குறித்த இதை உருவாக்குறதெல்லாம் ஓகே, மொழியை கற்றுக்கொள்றதுக்காக எடுக்கிற முயற்சி ஓகே. இப்பவே சமகாலத்துல பாத்தீங்கன்னா உக்ரைன்ல போய் நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க, பிலிப்பைன்ல போய் படிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க, மெடிசின்ஸ் இந்த மாதிரி நிறைய பிஜி கோர்சஸ் எல்லாம் படிக்கிறாங்க. யூஎஸ் விடுங்க, யூஎஸும் யூகே இங்கிலீஷ் இருந்தா தப்பிச்சுக்கலாம், மற்ற தாய்மொழிகள் உள்ள நாடுகள்லயும் போய் நம்ம பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஏற்கனவே நீங்க சொல்ற மாதிரி இந்த 3 லாங்குவேஜ் சிஸ்டம்ல எல்லாம் இருந்து படிச்சுட்டு போய் கத்துக்கிட்டு போய் அங்க படிக்கிறாங்க. ஒரு தேவைன்னு வரும்போது, சூழல்னு வரும்போது அந்த ஊருக்கு போய் பழகும் பொழுது நாம இதையும் சேர்த்தே பழகி கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பா தானே இருக்கு. இதை வச்சு இது ஒரு பிரதான பிரச்சனையாக வைத்து இங்க நிதியை கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கறத தான் கேள்வி எழுப்புறாங்க அவங்க. சகோதரி ஒண்ணு, நான் என்ன கேட்டீங்கன்னா இந்திய பிரச்சனையே வரலன்னு சொல்றேன். இப்போ நான் அதுக்குதான் நான் இந்திக்குள்ளேயே போகலையே, நான் பிலிப்பைன் அந்த பக்கம் போயிட்டேன், உக்ரைன் பக்கம் போயிட்டேன். உங்க தொழில்நுட்ப சார்ந்து உங்களுக்கு சிக்கல் இருக்கிறதுனால தொடர்ந்து உங்ககிட்ட என்னால பேச முடியல. நான் மீண்டும் உங்ககிட்ட நான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். சுப்பிரமணியம் சார், நீங்க தொடர்புல இருக்கீங்களா? ஆமா, வணக்கம். வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது கேக்குது. செல்வம் சார் தொடர்பே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் சொல்லுங்க செல்வம் சார், சொல்லுங்க. பிரச்சனையே வரல, இந்திங்கிற பிரச்சனை வரல, சமஸ்கிருதம் பிரச்சனை வராத சூழ்நிலையில் இவர்கள் இல்லாத ஒன்றை கட்டமைப்பு, இப்போ மறுசீரமைப்பு, டீலிமிட்டேஷன் இருக்கு. டீலிமிட்டேஷன் என்ன, யாரு பேசுறா? டீலிமிட்டேஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்க 2002ல. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதம அமைச்சராக இருக்கும்போது திமுக அந்த அமைச்சரவையில் பங்கெடுத்திருந்தது. அப்ப அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 25 ஆண்டு காலம் டீலிமிட்டேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 2027 பேச வேண்டிய விஷயத்த இப்போ மறுசீரமைப்பு நடக்கிறதாவே வச்சுக்கிறீங்க. மறுசீரமைப்பு நடப்பதாக இருந்தா கூட தமிழ்நாட்டுக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இப்போ நாளைக்கு ஒருவேளை இவர்கள் சொல்ற மாதிரி டீலிமிட்டேஷன் வந்தா 57 தொகுதி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்லியாச்சு 7.18, அதாவது 7.2% தமிழ்நாட்டுக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு 80 தொகுதிகள் கொண்ட உத்தரப்பிரதேசத்துக்கு 16.7. தூத்துக்குடி செல்வம், தற்போது அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசக்கூடிய முக்கியமான சாராம்சத்தை நான் சொல்றேன். சற்றுக்கு என்ன பேசி இருக்கிறார் அப்படின்னா, யாருடைய மனதையாவது நான் புண்படுத்தி இருந்தேனா 100 முறை நான் மன்னிப்பு கோருகிறேன், 100 முறை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். பிரதமர் மோடியுடைய அமைச்சரவையில் யாரையும் புண்படுத்துவதோ அவமதிப்பதோ கூடாது என்பதுல நான் தெளிவா இருக்கேன் அப்படின்னு சற்று முன் அவர் பேட்டி அளித்திருக்கிறார். அந்த செய்தி இப்பொழுது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதுல இருந்தே நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அதாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இதை பெருந்தன்மையாக பாருங்க. அவர் ஒண்ணும் அன்சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னத நீங்க அதை ஒரு நாகரிகமற்ற அப்படின்னு ஒரே ஒரு புள்ளியில வச்சுக்கிட்டு இருக்கிறத விட, ஐயா இத கொஞ்சம் பெருந்தன்மையா பேசியிருக்கலாமே, பெருந்தன்மையோடு நடந்திருக்கலாமே, கொஞ்சம் முறையா பேசலாமேன்னு சொல்லி நம்ம கிராமங்கள்ல சொல்றோம் பாருங்க. பசு மாடு இப்ப இதான் வித்தியாசம். அவரே மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்கும் பொழுது அதுல அவர் சொல்றாரு, ஏன்னா இத நேற்றையிலிருந்து இங்க இருக்கக்கூடிய, அதாவது இப்ப அமைச்சர் பிரதானுக்கு இதோடைய சீரியஸ்னஸ் புரிகிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினருக்கு இதோடைய சீரியஸ்னஸ் புரிகிறதா அப்படின்றதும் சேர்த்து தானே கேள்வி எழுப்பணும். இந்த இடத்துல திமுக இல்ல, அதிமுக இல்ல, பாமக வேண்டாம்,
தமிழ்நாடு அல்ல, வேறு மாநிலங்களில் இருந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏதோ ஒரு பிரதிநிதி அங்கே கேள்வி எழுப்பி இருந்தாலும் ஒரு அமைச்சரவையில் இருந்து ஒரு அமைச்சர் கொடுக்கக்கூடிய பதிலில் அவரை அன்சிவிலைஸ்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது அது வருத்தம் அளிக்க தானே செய்யும். அவங்க ஹர்ட் ஆவாங்க தானே. அது அவங்களுடைய சுயமரியாதை சார்ந்த பிரச்சனையும் தானே. சகோதரி அவங்க அதான் சொல்றேன், அவர் இன்னைக்கு அதோட சீரியஸ்னஸ் அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால்தான் இப்படியான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாருன்னு நான் சொல்றேன். ஆனால் இங்க பேசும்போது அது என்ன தவறு என்று தானே பதில் வந்துச்சு நமக்கு. பாஜகவுடைய மாநில தலைவர் தொடங்கி உங்கள் தலைவர் பேசும்போது அப்படித்தானே பேசினார். இன்னைக்கு கூட நாடாளுமன்றத்துக்கு முன்னால திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள், கடுமையிலே மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள், தமிழர்களிலே மன்னிப்பு கேள். அவர் தமிழ்நாட்டை பத்தி சொன்னாரா, தமிழர்களை பத்தி சொன்னாரா? தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட போன பிரதிநிதிகள் தானே சார் அவங்க. திமுக தமிழ்நாட்டுக்கு வெளியிலயா இருக்கு. காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கலாம், ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டு போன பிரதிநிதிகள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்கல்ல. விசிகா தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கிறாங்கல்ல, மதிமுக தமிழ்நாட்டுல இருந்து தானே போயிருக்காங்க. இல்ல நாம எலெக்ஷன்ல இல்ல, நாம வாக்கு அரசியல் பொறுத்த வரைக்கும் 51 பெரிய நம்பர், 49 சிறிய நம்பர். 51 வாக்குகள் பெற்றவர் அவர் நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு செல்வார் 49. ஆக இவர்கள் 100க்கு 100 வாக்குகள் பெற்று போகல. அதனால இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு இவர்கள் தான் அத்தாரிட்டேட்டிவா இங்க பேச வேண்டியது இல்ல. நான் என்ன சொல்றேன், மக்கள் அப்புறையா அவங்களை அனுப்பி வச்சாங்க. மக்கள் அப்படி நினைச்சிருந்திருக்கலாம் இல்லையா, இவங்களையா அத்தாரிட்டேட்டிவா அனுப்பணும் அப்படின்னா உங்க கட்சி நிப்பாட்டினீங்க, மற்ற கட்சியை நிப்பாட்டினாங்க. ஆனா மக்கள் ஒவ்வொரு முறையும் யாரு உள்ள இருக்கணும் யாரு வெளியில இருக்கணும், இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லல, பொதுவாக சொல்கிறேன். யாரோ ஒருத்தவங்க உள்ள இருக்கணும் வெளியில இருக்கணும் மக்கள் மனசுல இருக்கல. இப்ப பாத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு தோணும்ல. நான் சொல்றேன் சகோதரி, இந்த மூத்த அமைச்சர் அந்த துறை சார்ந்த அமைச்சர் மன்னிப்பு கேட்டு விட்டார். வெகு வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டு விட்ட பிறகு அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு இதை இவங்க ஊடி பெருசாக்கி வேற செய்திகளே இல்ல. நான் ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன் முதல் சுத்த. அதாவது திமுகவிற்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. திமுக மக்கள் மன்றத்திலே தோற்று கொண்டிருக்கிறது. அந்த இடைவேளை என்ன அப்படிங்கறத கருணா சொல்லுவாரு. கருணாக்கு அது சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறாரு, அவர்கிட்டே கேட்போம். கண்டிப்பா செல்வம் சார், நீங்க சொன்ன அந்த இடைவேளை என்னன்னு கருணா கிட்ட கேட்டுக்கலாம். அதற்கு முன்பு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன பேசினார் என்பதை தற்போது வந்திருக்கக்கூடிய அந்த முக்கிய செய்தியினை பார்க்கலாம். தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியினை பார்க்கலாம். யாருடைய மனதையும் புண்படுத்தி இருந்தால் 100 முறை மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். நேற்றைக்கு மக்களவையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் கேள்வி எழுப்பியிருந்த போது அதற்கு பதிலளிக்கும் போது அவர் குறிப்பிட்ட அன்சிவிலைஸ்ட் என்ற வார்த்தை, அன்டெமோக்ராட்டிக் என்று குறிப்பிட்டிருந்த வார்த்தையை தற்பொழுது திரும்ப பெறுவதாக நேற்று அறிவித்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது 100 முறை மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். மத்திய அரசு தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரானது அல்ல என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் டார்வின் அவர்களிடம் கேட்கலாம். டார்வின் சொல்லுங்க, அவர் இன்றைக்கு 100 முறை மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் தர்மேந்திர பிரதான் அமைச்சர் கூறியிருக்கிறார். என்ன கூறினார், அதனுடைய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க.
பட்ஜெட் கூட்டத்தினுடைய இந்த இரண்டாவது அமர்வு நடைபெற்ற நேற்றைய தினம் தொடங்கி நடைபெற்ற போது ஒரு முக்கியமான ஒரு விவாதம் என்பது எழுந்தது. குறிப்பாக தமிழகத்திற்கான கல்வி நிதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை திமுக உறுப்பினரான தமிழக தங்கபாண்டியன் தன்னுடைய கேள்வி மூலமாக எழுப்பியிருந்தார். குறிப்பாக மத்திய அரசு இதுபோன்று கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாநிலங்களுக்கு மீது அவர்கள் நிதியை வழங்க மாட்டோம் என்று கூற முடியாது, சட்டப்பூர்வமாக அது மேண்டேட்டரி கிடையாது என்பதை அவர் வலியுறுத்தி பேசியிருந்தார். இதற்கு பதிலளித்து பேசும்போதுதான் மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் தமிழகத்தினுடைய சென்ற முதல்வர் மற்றும் அதே போன்று தமிழக எம்பிக்கள் தன்னை ஏற்கனவே சந்தித்த போது கூட மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வது, அதாவது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் உள் பிரச்சனை காரணத்திற்காகத்தான் பின்பு அது அவர்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்கள் என்று தெரிவித்ததோடு அவர்களுடைய வார்த்தையில் அவர்கள் உண்மையாக இல்லை, நாகரிகமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தையை பயன்படுத்தினார். அதே போன்று டிஸ்ஆனஸ்ட் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தி இருந்தார். இதுதான் மிக ஒரு பூதாகரமாக வெடித்திருந்தது. இதற்கு கடுமையான எதிர்ப்பு தமிழக எம்பிக்கள் நேற்றைய தினமே தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று மக்களவையுடைய விதி 223 கீழாக உரிமை மீறல் நோட்டீஸ் என்பதும் வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக திமுகவுடைய மக்களவை குழு தலைவரான கனிமொழி இந்த நோட்டீஸை வழங்கியிருந்தார். தர்மேந்திர பிரதான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூட்டாட்சி தத்துவத்தையும் அவமதிப்பதாக பேசியிருக்கார். தமிழ் மக்களை மிகவும் அவமதிப்பதாகத்தான் இந்த கருத்தை நாங்கள் பார்க்க முடியும். இந்த மன்னிப்பு டார்வின் இப்ப நீங்க கூறியிருக்கக்கூடிய அமைச்சர் பிரதான் கூறியிருப்பது நாளை உரிமை மீறல் நோட்டீஸ் ஏற்கனவே திமுக கொடுத்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல இவர் இப்ப மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இது அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? இப்பொழுது அமைச்சர் பிரதான் எங்கே அதை குறிப்பிட்டிருக்கிறார்? மாநிலங்களவையில் இது பேசும்போதுதான் தற்போது மத்திய கல்வி அமைச்சரான பிரதான் இதை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தான் கூறியது ஏற்கனவே மன்னிப்பு, அதாவது தன்னுடைய வார்த்தையை திரும்ப பெற்றுக் கொள்வதாக நான் தெரிவித்திருந்தேன். ஆனால் இது மேலும் இது போன்ற ஒரு மிகவும் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் தற்போதும் தமிழ் மக்களிடமும் நான் 100 முறை மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்றும் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரானவர் அல்ல என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மத்திய அரசும் அதே போன்று தமிழ்நாட்டுக்கு எதிரானது அல்ல என்பதையும் அவையில் அவர் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஏனெனில் அவர் அவையில் இந்த கல்வி தொடர்பான விவாத மானிய கோரிக்கையின் போது விவாதம் நடத்தும் போதுதான் இந்த பேச்சு என்பது வந்தது. அப்போது அவர் பதிலளித்து பேசிய போதுதான் இதை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய இந்த பேச்சுக்கு கடுமையான கண்டனம் என்பதும் மாநிலங்களவையிலும் தெரிவிக்கப்பட்டிருந்ததுதான் அவருடைய இந்த பேச்சை திரும்ப பெறுவதற்கான காரணமாகவும் இருந்தது. மேலும் தற்போதைய நிலையில் அவர் தன்னுடைய கருத்தை அவர் பின்வாங்கியதோடு மட்டுமல்லாமல் தற்போது மன்னிப்பு கூறுவதாகவும் கூறியிருப்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே உரிமை மீறல் நோட்டீஸ் என்பது இதனுடைய பின்னணி காரணங்களா ஏதாவது தகவல் இருக்குதா டார்வின்? அதாவது காலையில போராட்டம் நடத்தினாங்க, மாநிலங்களவையில முழக்கங்களை முன் வச்சாங்க, அப்புறம் மாநிலங்களவை ஒத்தி வைக்கப்பட்டது, உரிமை மீறல் நோட்டீஸை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கனிமொழி வெளியே பத்திரிகையாளர்கள் பேட்டியில குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டு எம்பிக்கள் அனைவருமே மொழி சார்ந்த கோரிக்கையையும் தமிழும் இருமொழி கொள்கை சார்ந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அவர் இந்த விஷயத்துல நேற்று வருத்தம் தெரிவித்து இன்றைக்கு மன்னிப்பு கோரி இருப்பது பின்னணி காரணங்கள் வேற ஏதானும் இருக்கிறதா? நிச்சயமாக இது ஒரு அழுத்தமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு நாடாளுமன்ற அவையில் அவர் தெரிவிக்கும் போது இது போன்ற ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் அவையினுடைய தவறாக வழிநடத்துகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தமிழக எம்பிக்கள் வைத்திருந்தார்கள். குறிப்பாக அவர் தமிழ்நாட்டு எம்பிக்கள் இதனுடைய தங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு வார்த்தையும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் ஒவ்வொரு உறுப்பினர்களும் பேசும்போது அதை மறுப்பு தெரிவித்துதான் பேசியிருந்தார். எந்த காலத்திலேயும் தமிழ்நாடு இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் புதிய கல்விக் கொள்கை என்பது மும்மொழி கொள்கைக்குள்ளாக திணிக்கிறது. எனவே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கை தான் என்பதை உறுதியாக இருப்பதாக ஒவ்வொரு உறுப்பினர்களும் பேசியிருந்தார்கள். அதேபோன்று தாக்கமாகவும் சிலர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். நாகரிகமற்றவர்கள் என்று தங்களை கூறியதற்காக வெங்கடேசன் கூட பேசும்போது கூட அந்த கருத்தை அவர் மிக அதிகமாக பயன்படுத்தியிருந்தார். குறிப்பாக நாகரிகமற்றவர்களுக்கு எங்களை நீங்கள் பார்த்து ஏளனமாக கூறியிருக்கிறீர்கள். நாங்கள் நிதியை பெறுவதற்காக உங்களிடம் கொடுத்துவிட்டு நாங்கள் பெறுவதால் நாங்கள் தாழ்ந்து போனவர்கள் அல்ல என்பதையும் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இது போன்று ஒவ்வொரு எம்பிக்களும் தமிழகத்தை சேர்ந்தவர்களும் இதற்கான அந்த கண்டனத்தை பதிவு செய்திருந்தார்கள். அவருக்கு எதிரான போராட்டமும் இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றிருந்தது. இது ஒரு அழுத்தம் தான் காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் பார்த்தோம்னால் தன்னுடைய இந்த வார்த்தை என்று விட்டது என்பது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கானது கிடையாது. ஆனால் இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் தமிழகத்தை ரெப்ரசென்ட் செய்யக்கூடிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து கூறியதன் காரணமாக இது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கான பிரச்சனை என்பதுதான் அவர் உணர்ந்திருக்க கூடும் என்பதுதான் தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது. விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி டார்வின்.
பாஜகவுக்கு எதிராக வலுவான வியூகத்தை கையில் எடுக்கிறதா திமுக என்று கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருந்தோம். அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தற்பொழுது மன்னிப்பு கேட்ட அந்த தலைப்புச் செய்தி, முக்கிய செய்தியையும் பிரதான செய்தியாக பார்த்தோம். கேள்வி நேரம் சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் விவாதிக்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள், நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக, ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் 7 தமிழ் ஹெல்த். யாக்கை காக்க. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பாஜகவுக்கு எதிராக வலுவான வியூகத்தை கையில் எடுக்கிறதா திமுக அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். எஸ்கேபி கருணா, நாம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் 100 முறை மன்னிப்பு கேட்கிறார், வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இதை திமுக எப்படி பார்க்கிறது? திமுக சித்தாந்தங்களில் தோற்கிறது என்று திரு தூத்துக்குடி செல்வம் இப்பதான் சொன்னார். அவர் சொல்லி ஒரு 2 நிமிடங்கள் கூட நடக்க முடியவில்லை. அதற்குள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சித்தாந்தமான, அடிப்படை சித்தாந்தமான சுயமரியாதை,
அந்த சுயமரியாதையின் மீது கட்டமைக்கப்பட்ட மாநில உரிமை, இதற்காக எழுப்பப்படும் கோரிக்கைகள், இதற்காக நம்ம எழுப்பப்படும் போது மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்லிய தமிழ்நாட்டை, தமிழர்களை நோக்கி தமிழ்நாட்டு எம்பிகளை அவமதித்ததற்கு இப்பொழுது அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்கமாக இருக்கும். ஆனால் இந்த உறுதிப்பாடு எங்கிருந்து நமக்கு கிடைத்தது? கொள்கைகளிலிருந்து கிடைத்தது. இரண்டாவது, 39 எம்பிக்களும் ஒரே குரலில் பேசக்கூடிய சூழ்நிலையை தமிழ்நாட்டு மக்கள் அந்த அதிகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். திரு செல்வம் வெற்றியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றியை ஒரு குறைத்தோ அல்லது அண்டர் வேல்யூ பண்றாரா அல்லது அதை ஏளனம் செய்வது போல சொல்றாரு. அவங்க என்ன 100க்கு 100 எடுத்தாங்க, 51 எடுத்தா வெற்றி, 49 எடுத்தா தோல்வின்னு அவர் நினைவு பண்ணணும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் முதல் 3 சுற்றுகளில் பின்னடைவில் இருந்தார். பிறகுதான் அவர் வெற்றி பெற்றார். அப்போ மக்கள் வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகள், ஒவ்வொரு வாக்குக்கும் மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதையை நம்ம உணர்ந்துதான் செயல்படணும். நாடாளுமன்றத்தில் இந்த 39 எம்பிக்களும் தமிழ்நாட்டில் ஒரே குரலில் ஒலித்ததன் விளைவு தான் இப்போ நமக்கு ஓரளவு ஒரு கன்சலேஷன் கிடைச்சிருக்கு. இது கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ரெப்ரசன்டேஷன். இந்த டீலிமிட்டேஷன் வந்துவிட்டது. நிதி எப்போது வரும்? நிதி நிச்சயமா நம்ம விடாம கேட்கணும். இதுதான் முக்கியம். இப்போ இந்த தலைப்புல கூட பாஜகவுக்கு எதிராக வியூகத்தை கையில் எடுக்கிறதா திமுக என்பதை விட ஒன்றிய அரசு பாஜக அரசுக்கு எதிராக வியூகத்தை கையில் எடுக்கிற தமிழ்நாடு அரசுன்னு கேட்கணும். ஏன்னா இப்போ நாம பேசக்கூடிய, போராடி கொண்டிருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை திணிப்பாகட்டும், தொகுதி மறுசீரமைப்பாகட்டும், அல்லது கல்வி நிதிக்கான SSA ஃபண்ட் நிறுத்தப்பட, இது எல்லாம் திமுகவோட தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டோட பிரச்சனை. இந்த பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு, திராவிட முன்னேற்ற கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடுகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் கூட பிரதான எதிர்க்கட்சிகள் எல்லாருடைய நிலைப்பாடும் இதுல ஒரே நிலைப்பாடுகாக தான் இருக்கிறது. அப்ப யாரும் மாற்று கருத்தே இல்லாத ஒரு இடத்துல நீங்க கேட்டதுல இன்னொரு அரசியல் கோணத்தை நான் கேட்கிறேன். இந்த மாதிரியான நம்ம தமிழ்நாடு அரசியல் தெரியும், 60 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசியல் எதன் மேல் கட்டமைக்கப்பட்டிருக்கும் தெரியும். நமக்குன்ற ஒரு தனித்தன்மை இருக்கிறது, நம்முடைய மொழி அரசியல் இருக்கிறது, நாம் பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடிய பண்பாடுகள், கலாச்சாரங்கள் நிறைய இருக்கிறது. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசியலே கட்டமைத்து இருக்கிறது. இந்த அரசியலுக்குள்ள இருக்கும்பொழுது இப்போ இது 3த்துக்கும் மிகப்பெரிய ஒரு சவால் வரும்பொழுது அடித்து ஆட வேண்டிய எதிர்க்கட்சிகள் எங்க? ஒரு பலமுறை நாட்டை ஆண்ட பலமுறை மாநிலத்தை ஆண்ட அதிமுக எங்க? இனி அடுத்து நாங்கள் தான் முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் எங்க? இப்ப எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் குரல்களை அமைதியாக்கி விட்டு அல்லது அமைதியாக சொல்லிவிட்டு நான் பிளேயராக தமிழ்நாட்டில் எந்த ஒரு செல்வாக்கும் இல்லாத, மக்கள் ஆதரவும் இல்லாத ஒரு பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய மாநில தலைவருடைய குரல்கள் மட்டும் எல்லா தொலைக்காட்சி சேனல்லும், எல்லா ஊடகங்களிலும், எல்லா இடத்திலும் தொடர்ந்து வெளிவருவதற்கு அரசியல் என்ன? இந்த அரசியல தான் முக்கியமான நுண்ணரசியலாக திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கிறது. அதிமுகவும் பாமகவும் அல்லது மற்ற கட்சிகள், எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கூர்மையா இதை பேசி இருக்கிறோம். மக்கள் கேட்கிறாங்க, சாதாரண மக்கள் கேட்கிறாங்க. நான் தொடர்ந்து பொதுக்கூட்டங்களுக்காக தமிழ்நாட்டில் பல இடங்களில் போய் வந்துட்டு இருக்கிறேன். சாதாரண மக்கள் கேட்கிறாங்க, இதே அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்து இதே போல கல்வி நிதி மறுக்கப்பட்டிருந்தாலோ, இதே போல தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை வந்திருந்தாலோ, இதே போல நீங்கள் இந்த 3வது மொழி ஏற்றுதான் ஆக வேண்டும், அப்பதான் பணம் தருவோம்னு சொல்லி இருந்தாலோ, அதிமுக அரசு என்ன செய்திருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகம் தெருவில் இறங்கி ஒவ்வொரு இடத்திலும் போராடிய வரலாறு இருக்கிறது. ஏன்னா அவர்கள் இருக்கும்போது அந்த ஆளுநரை பன்வாரிலால் புரோஹித் எடுத்து எங்கு சென்றாலும் செல்லாமல் அவர்களுக்கு கருப்பு கொடியை காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள் தான். அப்போ இது ஃப்ரீ ஹிட், இறங்கினா எல்லா பாலும் சிக்ஸர் அடிக்கக்கூடிய கிரவுண்ட். இந்த கிரவுண்ட்ல பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எங்கே? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே? அவர் குரல் எங்க இருக்கிறது? நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 15-20 நாட்களாக எந்த எதிர்க்கட்சி குரலும் வெளியே வரல. ரைட். இப்போ ரெண்டாவது, இப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கையில் கூட அவர் திரு செல்வம் சொல்லும் போது அவர்கள் ஒரு கருத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். அந்த கருத்து உருவாக்கம் என்பது ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு பாயிண்ட வச்சிருக்குது. என்ன அப்படி வீக்கா சொல்லி? இல்ல, நான் சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றேன். இப்போ ஒரு புள்ளிவிவரம் வந்திருக்குது. யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். இது ஒன்றிய அரசுடைய கல்வி புள்ளிவிவரம். இந்த புள்ளிவிவரத்தின்படி இந்த புதிய கல்விக் கொள்கை 2018-19 வந்தது. 20களில் எல்லா பாஜக மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொண்டன. இப்போ நாம அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று வரைக்கும் நம்ம புதிய கல்விக் கொள்கையை மறுக்கிறோம். நம்மளால ஏற்க முடியாது என்றதை தெளிவாக நம்ம எழுத்து மூலமாகவும் சொல்லிவிட்டோம். இப்போ இந்த 4 ஆண்டுகள்ல இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சாதித்து இருக்கிறதுன்னு நமக்கு இந்த ஒரு புள்ளிவிவரங்களை தெரிய வருது. இந்த புதிய கல்விக் கொள்கை வந்த பிறகு பிரைமரி எஜுகேஷன், ஆரம்ப பள்ளியில தமிழ்நாட்டில் இடைநிற்றல்னு ஒன்று இருக்கு. பள்ளியில சேர்ந்துட்டு நின்றுறது. இந்த இடைநிற்றல் தமிழ்நாட்டில் 0, கிட்டத்தட்ட 0.01% தான், கிட்டத்தட்ட 0. யாருமே நீ நிற்கலன்னு சொல்லலாம். ஆனா பீகார்ல
13.6% பேர் இந்த புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டு இடையில நின்று இருக்காங்க. ராஜஸ்தான்ல 7% பேர், உத்தரப்பிரதேசல 5% பேர், பிரைமரியில நடுநிலையில 25% பேர் பீகார்ல. அந்த நடுநிலை பள்ளின்றது அந்த 11, 12, 13 வயசு, இந்த வயசுல வந்து பள்ளிகள் வந்து நின்னுட்டாங்க. அடுத்தது 6% ராஜஸ்தான்ல. இது வந்து புள்ளி விவரம். இந்த புள்ளி விவரத்தை நம்ம கண் முன்னாடி காட்டுறோம். இதை நாம எடுத்து சொல்றோம், இதை நம்ம மக்கள்கிட்ட சொல்றோம். தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு கல்விக் கொள்கையை வைத்திருக்கிறது. 8ஆம் வகுப்பு வரைக்கும் யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது. தலைவர் கலைஞர் அவர்கள் போட்ட உத்தரவு 8வது வரைக்கும் யாரையும் ஃபெயில் ஆக்காது. அப்ப நிறைய விமர்சனங்கள் வந்தது. எல்லாரையும் பாஸ் போட்டா எதுவுமே படிக்காம 8வது வரைக்கும் போயிட்டான். அவன் என்ன படிக்கிறான்றத விட அவன் 8வது 13 வயசுல 8வது வகுப்புன்றது ஒரு 13 வயசு பிள்ளை. 13 வயசு பிள்ளை என்ன படிக்கிறான் படிக்கலன்றத விட அவன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது முக்கியம் இந்த அரசு முடிவு பண்ணுச்சு. அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாலும் அதிமுக அரசா இருந்தாலும் இதை தொடர்ந்து இந்த கல்விக் கொள்கையை வந்து பிள்ளைங்களை பள்ளிக்கு கொண்டு வரணும், அவங்களை படிக்க வைக்கணும்ன்றதுல உறுதியாக இருக்கக்கூடிய அரசுகள். அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு கல்வியில சாதிச்சிருக்கிறோம். அப்ப 8வது வரைக்கும் ஃபெயிலே ஆக்கக்கூடாதுன்னு வச்சிருக்கிற கல்விக் கொள்கையில நீங்க புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து 3வது ஒரு பப்ளிக் எக்ஸாம், 3வது பிள்ளைங்க 8 வயசு பிள்ளை பேடையும் பேப்பரையும் எடுத்துக்கிட்டு ஹால் டிக்கெட் எடுத்துக்கிட்டு பரீட்சைக்கு போற பள்ளிக்கு பரீட்சைக்கு எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. நம்ம கிராமங்களை பார்த்துருக்கோம். அங்க கிராமங்களுடைய நிலைமை எங்க இருக்கு? அந்த நிலையில புள்ள பரீட்சைக்கு 8 வயசு புள்ள 3வது ஒரு பப்ளிக் எக்ஸாம், 5வது ஒரு பப்ளிக் எக்ஸாம், 8வது ஒரு பப்ளிக் எக்ஸாம். எதுக்காக? பிள்ளை ஃபெயில் ஆயிட்டா ரொம்ப வசதி, அதோடு நிறுத்துருவாங்க அவங்க. ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் மறுக்கிறீர்கள் அப்படிங்கறதான அவங்க உங்க எந்த வாய்ப்பு? தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்காக வட இந்தியாவிலிருந்து எல்லாரும் தேடி இங்க வராங்க. உயர்கல்வியாகட்டும், எந்த ஆரம்ப கல்வியாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், நம்ம எப்படி நாம வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாம வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய உயர்கல்வியில தமிழ்நாட்டில் சிறந்த உயர்கல்வியில 100 கல்வியில 36 கல்வி வந்து நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. நாம எங்க வாய்ப்பு உருவாக்குறோம்? இந்த மாதிரியான அதான் சொல்றோம், ஆதாரம் இல்லாத விஷயங்கள். ஹிந்தியை நாங்க சொன்னோமா? 3வது மொழி. நாங்க ஹிந்தியை சொன்னோமா? நாங்க தான் 3வது மொழியை மறுக்கிறோமே. நீங்க ஹிந்தியை சொன்னா, சமஸ்கிருதத்தை சொன்னா, எதை சொன்னா, நாங்க 3வது மொழியை மறுக்கிறோம். எங்களுக்கு தேவை தமிழும் தொடர்பு மொழியான ஆங்கிலமோ 3வது மொழி என்று கொண்டு வந்து ஒரு பக்கம் நீங்க வந்து மொழிக் கொள்கை, இன்னொரு பக்கம் வந்து மறுவரையறை, தொகுதி மறுவரையறை, தொடர்ந்து எடுக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே மத்திய அரசை நோக்கிய ஆயுதங்களாக இருக்கு. நீங்க கேக்குறீங்க இல்லையா, அதிமுக பாமக மற்ற கட்சிகளுடைய ரோல் இதுல என்ன அப்படின்னு கேட்கிறீங்க. இந்த சண்டையே திமுகவுக்கும், அதாவது நீங்க சொல்வதுபடி தெளிவா சொல்லணும்னா தமிழ்நாடு அரசிற்கும் மத்திய அரசிற்குமான சண்டையாக இருக்கும் பொழுது இதுல அவர்கள் ரோல்ங்கிறது வந்து நீங்க சொல்றது களத்துல நிற்கிறது. இது எதை நோக்கி நீங்க 2 பேரும் பயணிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரும். இல்ல, நம்ம உரிமைக்காக போராடுறோம். இந்த உரிமைக்காக நம்ம இப்போ ஒரு முக்கியமான டீலிமிட்டேஷன் பத்தி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும். அனைத்து கட்சி கூட்டங்களில் எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 58 63 கட்சியில் 58 கட்சிகள் கலந்து கொண்டன. எல்லாரும் வந்து ஒரே குரலா தான் நம்ம இருக்கிறோம். அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை வேகமாகவும் வீரியமாகவும் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது முதல் முறையாக நமக்கு வந்து ஒரு குரல் கிடைத்திருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். இதே போன்ற தாக்குதல்கள் நம் தமிழ்நாட்டு மாநில உரிமைகளின் மீது, மொழியின் மீது திணிப்புலாம் நடந்த போது 67களில் அல்லது 38களில் அது மாதிரி நேரத்தில் நடந்த போது, அப்போ நம்ம என்ன உணர்வுகள் இருக்கிறதோ அந்த உணர்வுகளை நம்ம மாநிலத்தை விட்டு வெளியே கொண்டுட்டு போக முடியாது. அப்ப இருக்கக்கூடிய பத்திரிகைகள், அப்ப இருக்க வேற ஊடகங்கள்ல பத்திரிகை ஊடகம் தான். அப்ப நமக்கு வந்து மக்களுக்கு அதிகமான ரீச் கிடையாது. இப்ப சோசியல் மீடியான்னு ஒண்ணு புதுசா வந்திருக்கு. இந்த சோசியல் மீடியா மூலமா இந்தியா முழுக்க நம்முடைய உணர்வுகளை நம்மளால சொல்ல முடியும். இன்னைக்கு நாம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டு குரல் நியாயம்தான். அவங்க 2 மொழி கொள்கையை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய சக்சஸ் உருவாக்கி இருக்காங்க. நாம 3வது மொழியை கத்துக்கிட்டதா சொல்லி சிலபஸ்ல இருக்கு, ஆனா நிஜத்துல கத்துக்கல. பெரும்பாலான இந்தி பேசும் மாநிலங்களில் ஒரே மொழி தான் இருக்கிறது, 2வது மொழி கூட இல்ல. அப்ப இது போன்ற சூழ்நிலை இருக்கிறது. கர்நாடகாவில் போன ஆண்டு தேர்வில் ஹிந்தியில 90,500 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர். அப்போ 1 லட்சம் பேர் ஹிந்தி பாடத்தில், அவங்க மொழி இல்ல, 3வது மொழியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு ஹிந்தி பாடத்துல ஃபைனலா 90 லட்சம் பேர் அந்த +2 ஃபைல் ஆயிட்டு, எஸ்எஸ்எல்சில ஃபைல் ஆயிட்டு அடுத்த கல்லூரிக்கு போக முடியல. ஆக இது போன்ற ஒரு அப்பட்டமான ஒரு உண்மைகள் நம்ம முன்னாடி தெரியுது. அதை வீரியமாக எடுத்து ஒரு பக்கம் மக்களிடம் கருத்து உருவாக்கம் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் சட்ட உரிமைக்காகவும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின்படி அங்கே போராடி கொண்டிருக்கிறோம். எல்லா கட்சிகளும் ஒரு கூட நிற்க வேண்டிய, தமிழ்நாடு அரசின் கூட நிற்க வேண்டிய கடமை இருக்கிறது. சுப்பிரமணியன்,
பாஜக இதை எப்படி அணுகுகிறது அப்படிங்கிறதுக்கும் மத்திய அரசு எப்படி அணுகுங்கிறதுக்குங்கிறதான வித்தியாசத்தை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இப்ப வைத்திருக்கக்கூடிய மன்னிப்பில் இருந்தே தெரிய வருகிறது. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இப்ப கருணா சொல்கிறார், இந்த போராட்டம் என்பது இங்க மொழி சார்ந்து நாம வைத்திருக்கிற கொள்கைக்கு கிடைத்த வெற்றி, அவருடைய மன்னிப்புங்கிறது அப்படின்றார். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க அரசாங்கம் படிப்படியாக பெர்ஃபார்மன்ஸ்ல குறைந்து கொண்டே வந்திருக்கிறார்கள். இது நான் சொல்லல, மு.க. ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 2023 நாங்க 100% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றோம்னு சொன்னாங்க. அப்புறம் 2024 78%, அதாவது 3-4 மாதங்களுக்கு முன்னாடி 78% நாங்க வாக்குறுதி இருக்கிறோம். நாங்க அதாவது 389 வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கிறோம், 505 வாக்குறுதிகள் கொடுத்ததில்ல அப்படின்னு சொன்னாங்க. 100% செப்டம்பர் 2023 சொன்னவர். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 90% சொன்னாங்க. இப்ப 78 ஆயிடுச்சு. இப்படி நாள்பட வாக்குறுதிகளை நிறைவேற்றிய சதவிகிதம் குறைந்து கொண்டு வருகிறது. இது எந்த எதிர்கட்சி அரசியல்வாதிகளும் பேசுறதே கிடையாது. இது தமிழகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு, நீங்க சொல்ற மாதிரி இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி, இந்த மாதிரி பிஜேபிக்கு அகேன்ஸ்டா எடுக்கிற ஆயுதங்களை கூர்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு வருடத்துல தேர்தல் வர்றதுனால தமிழகத்தில் இருக்கிற இன்எஃபிஷியன்சி, தமிழகத்தில் இருக்கிற குறைபாடுகளை பேசுவதற்கு எந்த எதிர்கட்சி தலைவர்களும் முன்னாடி வரதே இல்லை, எந்த மீடியாக்களும் எடுக்கிறதில்லை. ஜாக்டோ ஜியோ போராட்டம் பண்ணினாங்க. அதாவது ஒரு அரசாங்கம் என்பது ஒரு நிறுவனம் வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்ற இந்த பிரச்சனைகள் எங்கேயாவது பேசு பொருளாகி இருக்கிறதா என்றால் செய்திகள்ல பேசு பொருளாகி இருக்கிறது. ஆனால் இதை எங்கே பாஜக பேசுகிறது? சுப்பிரமணியம் சார் பேசுகிறார். ஆனால் பாஜக ஆக்கப்பூர்வமாக ஒரு தமிழ்நாடு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்று பேசுகிறதை விட மொழி சார்ந்தும் நிதி தரவில்லை என்று சார்ந்தும் தானே தொடர்ந்து போராட்டம் நடக்குது. நாடாளுமன்றத்துல இன்றைக்கு எது பேசு பொருளா இருக்குது? அமைச்சர் பேசுனதுதான் பேசு பொருளா இருக்கு. எதுக்காக இவங்க பேசுறாங்க, நிதி கேட்டதுக்காக பேசுறாங்கிறது பேசு பொருள் ஆவலையே. இல்ல முதல்ல நீங்க எடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி கட்சிகள் முதல்ல நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்துட்டாங்க, டாபிக்கா எடுத்துட்டு வந்துட்டாங்க. அது கொஞ்ச நாள் அமைதியா இருந்தது, முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. பாராளுமன்றம் என்றைக்கெல்லாம் தொடங்குகிறதோ கடந்த ஒரு 4 வருடங்கள் பாருங்க, முதல் நாள் அன்னைக்கு அமளி துமளி இல்லாம நடந்திருக்கா எண்ணி பாருங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, முதல் நாள் எடுத்த உடனே ஆக்ஸ்பாம் ரிப்போர்ட்னு வாங்க, அதானி அம்பானி ஊழல்னு வாங்க, ஸ்டாக் மார்க்கெட் குறைஞ்சிட்டுன்னு வாங்க, வெளிநாடுகள்ல முதலீடு நிதி கேட்கறது, டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை குறித்து பேசணும்னு சொல்றது, அல்லது இங்க இருமொழி கொள்கை தான் அப்படிங்கறது சொல்றது எல்லாமே தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. அப்ப அத பேசுறதுக்கு தானே போயிருக்கோம். இதே நாம விவாதத்துல 40 எம்பிக்கள் 39+1 திமுக கூட்டணி எம்பிக்கள் என்ன பண்றாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்ற கேள்விகளையும் உங்களை போன்றவர்கள் வைக்கிறீங்கல்ல. அப்ப அவங்க அதற்கான ஒரு எதிர்வினையை ஆற்றும் போது இவங்க அமளியில ஈடுபடுறாங்கன்னு சொல்லி நம்ம ஒரே வார்த்தையில கடக்க முடியாது. நாங்க வைக்கிற வாதங்கள் கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி போர் அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசுறாங்க சார், அவை குறிப்புல இடம் பெறறத போய் கடல், அப்ப பார்லிமெண்ட்ங்கிறதுல பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம். தமிழகத்தை பத்தி பேசிட்டு இருக்க. தமிழகத்துல இப்ப இன்னைக்கு இருக்கிற இடி ரைட் நடந்தது, டாஸ்மாக் நிறுவனங்கள் இடி ரைட் நடந்தது, யாராவது பேசியிருக்கிறோமா? எத்தனை கோடி ரூபாய் ஊழல் இருக்குன்னு பேசியிருக்கிறோமா? ஜாக்டோ ஜியோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சொன்னார்ல இந்த முதலமைச்சர் 2021 எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது, அப்ப நான் ஆட்சிக்கு வந்தா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறேன்னு இல்லைங்களா? அது என்ன ஆச்சு? இப்ப ஆட்சி முடியும் தருவாயில் இன்னும் 9 மாதங்களுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறேன்றாங்க. இது யாராவது பேசிருக்கோமா? இந்த மாதிரியான சுப்பிரமணியம் சார் இதெல்லாம் பேசுகிறார். பாஜகவுடைய மாநில இது எல்லாமே செய்தியா கவர் பண்ணதுதான், எதுவுமே நீங்க சொன்னது இங்க விடுபடல எந்த தொலைக்காட்சியும். அதே நேரத்தில் பாஜகவுடைய ஒவ்வொரு தலைவர்களும் டெய்லி பிரஸ் மீட் கொடுக்குறாங்க இல்லையா? எல்லா தலைவர்களும் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த பிரஸ் மீட்டில் எதை பேசுகிறார்? பாஜக மட்டும்தான் தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறதா? மற்ற கட்சிகளுக்கு கிடையாதா? திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி கட்சிகளுக்கும் இதுல தார்மீக உரிமை கிடையாதா? பிரதான எதிர்கட்சியை சைலன்ஸ் செஞ்சுட்டு பாஜக தான் இங்க ரோல் பிளே பண்ணுது அப்படின்னாரு எஸ்கேபி. விவேகம் உள்ள எந்த மனிதனும் சைலண்டா இருக்க மாட்டாங்க. இந்தியால இருக்கிற 144 கோடி மக்கள், நான் சராசரி குடிமகன், என்னாலே விவேகமாக இந்த ஆர்குமெண்ட் எடுத்து வைக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்புங்கள், காலம் எப்ப வருமா பண்ணுவாங்க. ஆனா அதையும் மடைமாற்றம் செய்துவிட்டு இங்க மொழி போர்னு மீடியாக்களை கொண்டு செலுத்துறதுனால மக்கள் அதை நோக்கி ஓடுறாங்களே தவிர, அதிமுக அன்னெசரியாக அவர்கள் அந்த சூழ்ச்சியில உள்ள வந்திருக்கிறாங்க. அந்த 5 ரூபாய் பிரிஞ்சு கடந்து அது இருக்கிறாங்க. அந்த உட்கட்சி பூசல் அவங்க வெளியில வர முடியல.
ஆனால் அதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டு எந்த கட்சிகளும் வந்து அதை நான் சொல்ற இந்த குறிப்புகளை வந்து பேசுவதே இல்லை. அதை பேசாம இருக்கிறது என்ன பண்றாங்க அப்படின்னா தெரிகிறது. அதாவது நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் ஏன் பாஜகவுடைய தலைவர்கள் இத பேசுறது இல்ல, ஏன் அவங்க வந்து பிரசிடென்ட்ல இத பேசல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பாஜக தலைவர்கள் பேசுகிறார்கள், அவர்கள் வந்து சோசியல் மீடியாக்கள் மூலமா பேசுகிறார்கள். ஆனா ரொம்ப தெளிவா சொல்லுங்க, சோசியல் மீடியாவுல பேசுறாங்களா இல்ல 24 மணி நேர நேரலை செய்திகள்ல பத்திரிகையாளர் சந்திப்புலையும் பேசுறாங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் யாரையும் இன்றைக்கு யாரும் இருட்டடிப்பு செய்து விட முடியாது. எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பையும் எல்லாருமே கவர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது சோசியல் மீடியாவுல மட்டுமே பேசுறாங்கன்னு சொல்லிட முடியாது. 7 to 8 டிபேட்லயும் 8 to 9 டிபேட்லயும் அந்த நான் சொன்ன குறைபாடுகளை எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அமைச்சர் ஏன் இப்போது மன்னிப்பு கேட்க சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். நீங்க அந்த புள்ளிக்கு வரவே இல்லை. இத பேசியிருக்கலாம் அதை பேசியிருக்கலாம் தான் நீங்க 5 நிமிஷமா பேசிட்டு இருக்கீங்களே தவிர அது ஏன் அந்த புள்ளிக்கு நகர்கிறார் இல்ல 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 நான் அதுதான் கேக்குறேன். இல்ல கேள்விக்குன்னு ஒரு பதில் இருக்குல்ல சார், நீங்க என்ன வேணா பேசுங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் இந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு கேள்வின்னு ஒண்ணு இருக்குல்ல. பேசுறேன், நீங்க என்ன தலைப்பு என்ன வச்சிருக்கீங்கன்னா பாஜகவை எதிர்ப்பதற்காக திமுக வந்து வீரம் அமைக்கிறது கேக்குறீங்க. கண்டிப்பாக அமைக்கிறதுன்னு சொல்றேன். அதுல அமைப்பதுல வந்து நல்ல திறமைசாலிகள் திமுகன்னு சொல்றேன். ஏன்னா வந்து அவரிடம் உள்ள தவறுகளை மறைத்து விட்டு நான் அதற்குதான் கேட்கிறேன், ஏன் பாஜக நீங்கள் வைக்கிற இந்த குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்றத்துல எழுப்பல? நிதி கேட்பதை வந்து மும்மொழி கொள்கையிலேயே ஏன் நிக்கிறாங்க? அதுதான் நான் சுகுணாவிடம் கேட்டபோது சுகுணா ஒரு பதிலை சொன்னார். 2 விஷயம் இருக்கிறது இதுல. ஒன்று, தமிழ்நாடு குறித்த பார்வை மட்டுமல்ல, இந்தி பாலிடிக்ஸ், ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களை ஒருங்கிணைக்க கூடியதற்கும் இது ஒரு ஆயுதமாக இருக்கு அப்படின்னு சொன்னார்ல. மக்கள் இங்க ஒன்றாதான் இருக்கிறாங்க, ஆனால் அதற்கான ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்கன்னு சொன்னார் இல்லையா? இல்ல, மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் கிளியர் டெபினிஷன் அந்த NEP என்ன கொடுத்திருக்காங்க, நியூ எஜுகேஷன் பாலிசியில 3வது மொழியாக எந்த மொழி வேணா இருக்கலாம். அந்த தமிழாக்க பண்ணி பார்த்தீங்கன்னா நோ லாங்குவேஜ் வில் பி ட்ரஸ்டட் ஆன் த பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, திணிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வந்து இதுக்கு டெபினிஷன் என்ன, சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அவர்கள் கொடுத்து இந்த ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை என்ன அர்த்தம், இது 3வது லாங்குவேஜ் என்றால் இந்தி இருக்கலாமா, இல்ல 3வது லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் வேணா இருக்கலாமா அப்படின்னு தெரியப்படுத்த வேண்டும். 1. 2வது, அவர்களே சொல்லியிருக்கிறாங்க எந்த திணிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த லாங்குவேஜ் திணிக்கப்படாதுன்ற போது எங்க திணிக்கப்படுகிறதுன்னு நம்ம கேட்கணும். இதை யாரும் கேட்கறது இல்லை. சோ அப்படி இருக்கும்போது ஆனா என்ன, இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மடைமாற்றம் செய்வதற்காக இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஈஸியா வந்து பால் எடுத்து கொடுத்த மாதிரி அடிக்கிறாங்க. இப்ப ஐயா முன்னாடி திமுக பிரமுகர் சொல்லும் போது கூட ஃப்ரீ ஹிட் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்கறது வந்து ஆக்சுவலா இந்த ஃப்ரீ ஹிட் கொடுக்கறதுனாலதான் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து அனைத்து எதிர்கட்சிகளும் பாஜக உட்பட அனைத்து தெரிந்து கொண்டு திமுக அடுத்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்கன்றத பார்த்து சிவில் லிமிடேஷன்றது வந்து எங்க வந்தது, இப்போ யாருமே பேச பொருளாவே இல்லையே. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு நாள்ல நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அதன் பிறகு அதை எப்படி சரி செய்யறது, ஒரு 10 இடம் வந்து தமிழ்நாட்டுக்கு குறைய கூடாதுன்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருக்கிறதும் அல்லது அவங்களுடைய பயத்தை சொல்றதும் ஒரு இயல்பான ஒன்றுதான். அதை இல்லைன்னு மறுக்க வேண்டிய இடத்துலயும் இல்ல நாம இப்படிதான் செய்ய போறோம்ன்றத சொல்ல வேண்டிய இடத்திலும் மத்திய அரசு தானே இருக்கு. அதுதான் அதாவது இப்ப இந்த வாதத்தை யார் கொண்டு வந்தாங்க, இந்த லாஜிக்கை யார் முதல்ல கொண்டு வந்தாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் தானே. மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னு தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோமோ, திமுக என்ன நினைக்கிறதோ அந்த நெகட்டிவை செட் பண்ணி அனைத்து கூட்டணி கட்சிகளும் இதற்கு முன்னாடிக்கு பாருங்க, இந்த அனைத்து கூட்டணி கட்சி மட்டும் இல்ல, எதிர்கட்சிகளும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துகிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்னும் இதுல வந்து இது இல்லையா? இது வந்து திமுக, அவரிடம் SKP கருணா கூட தலைப்பு குறித்து ஒரு விளக்கத்தை சொன்னாரு. நீங்க வந்து இது திமுக பிரச்சனை மாதிரி சொல்றீங்க, இது திமுகவுடைய பிரச்சனை இல்ல, தொகுதி வரையறை திமுகவுடைய பிரச்சனையா, நிதி தராமல் இருப்பது திமுகவுடைய பிரச்சனையா, மொழி வந்து திமுகவுடைய பிரச்சனையா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பினார் இல்லையா? திமுகவோட பிரச்சனை தான், திமுக அரசாங்கத்தோட பிரச்சனை தான். ஏன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியில மார்ச் 2024 சிவதாஸ் மீனாவில் கையெழுத்து போட்டார் இல்லையா? ஏன் அந்த கடிதம் வந்து மாற்றம் செய்யப்பட்டது, அதற்கு உண்டான விளக்கம் கொடுத்திருக்கிறாங்களா? மார்ச் 2024 அவர்கள் தான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? NEP ஹஸ் டிராப்ட்ங்கிறது தானே நேற்றைக்கு முதலமைச்சர் வந்து பதிவு செய்த அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய கடிதத்தில் இருந்த வரியும் கூட. இது வந்து
மே 2024 இவர்கள் தேர்தல் சந்தித்தார்கள் இல்லையா, அப்ப INDA கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் இந்த கடிதமே மறைக்கப்பட்டிருக்கும். அதுதான் உண்மை. ஏன் வந்து ஒரு 2 வருடங்களுக்கு அப்புறமா வந்து 1.5 வருடங்களுக்கு அப்புறமா வந்து இன்னைக்கு அது பேசு பொருளாக மாறுகிறது? ஏன் வந்து அன்னைக்கு கொடுக்கும்போது என்ன நிலைப்பாடு? அன்னைக்கு MOU சைன் பண்ணுவோம்னு சொன்னாங்க இல்லையா, இந்த கல்வியாண்டு ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நாங்க வந்து பாலிசி போட்டுடுவோம்னு சொன்னாங்க இல்லையா, ஏன் பாலிசி என்ன ஸ்டேஜ்ல இருக்குது? MOU ஜூன் 2024 it was never about NEP. It was never about NEP. MOU என்பது PMC பத்தி ரெண்டு ஒரே ஈக்குவலைஸ் பண்ணாதீங்க. உங்க கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்றேன். ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை டிரான்ஸ்லேட் பண்ணி 15/3/2024 கொடுத்த கடிதத்துல வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் சொன்னாங்களா இல்லையா? அந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எங்க இருக்கிறது? இன்னைக்கு நம்ம 2 வருடத்துக்கு முன்னாடி ஒரு குழு அமைத்தோமே, ஜவஹர் நேசன் இருந்தாரு, அந்த குழு இன்னைக்கு என்ன அறிக்கை? ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை நிறைவேற்றாததுனால இந்த நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அதனால கிடையாது. அதாவது சமக்ர சிக்ஷா அபியான்ல வந்து ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு ஸ்கீமை வந்து கொண்டு செல்ல வேண்டும். போன வருடம் வந்து கணித ICT சொல்றாங்களே, கம்ப்யூட்டருக்கு உண்டான நிதி ஒதுக்கீடை வந்து இவர்கள் கொடுத்தார்கள். அதை சரி செய்திருக்க வேண்டும். அது வந்து அது சரி செய்ததுக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுக்கு அப்புறமாக யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ளான நிதி வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். முடிச்சிருங்க, கம்ப்ளீட் பண்ணிருங்க அந்த சென்டென்ஸ். PMC ஸ்கூல்ஸ், அதாவது மாநிலங்கள்ல உள்ள அந்த கேந்திர வித்யாலயா ஸ்கூல் ஏற்கனவே PMC அடாப்ட் ஆகியிருக்கும். மற்ற பள்ளி கல்வி நிறுவனங்கள்ல வந்து நீங்க PMC ஸ்கூல் திட்டங்களை வந்து கொண்டு செல்லுங்க. அதுதான் இந்த வருஷத்தோட அப்ஜெக்டிவ். அதனாலதான் உங்களுக்கு அந்த ஃபண்ட் வந்து லாக் ஆகி நின்று கொண்டிருக்கிறது. நீங்க குறுக்கிட்டீங்க. மூன்றாவது மொழிங்கிறது வந்து இந்தியை திணிக்கவில்லை. இது வந்து தொடர்ச்சியாகவே சொல்லிட்டே இருக்காங்க. மும்மொழி கொள்கைங்கிறது வேற எந்த இந்திய மொழிகளை வேண்டுமானாலும் படிக்கலாம்னு. இதுக்கு மறுபடியும் கேட்கப்படக்கூடிய கேள்வினா நடைமுறை சாத்தியம் என்ன? எனக்கு வந்து பங்காளி படிக்கணும், வங்காளம் படிக்கணும் அப்படின்னு சொன்னா, வங்காள மொழி படிக்கணும்னா அதுக்கான ஆசிரியர்கள் எங்க அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த பதிலுமே கிடையாது. அப்போ நடைமுறை சாத்தியம்னா இங்கே தாய்மொழியை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களை தாண்டி ஹிந்தி படிக்கிறதுக்கு தான் டீச்சர்ஸ் இருக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னொன்று அதனால தான் நான் வந்து நேரடியாக ஒரு கேள்வி வச்சேன். எல்லா இந்திய மொழிகளையும் ஊக்குவிக்கிறதா உங்கள் நோக்கம்னா ஏன் எல்லா திட்டங்களையும் எல்லா துறைகளுடைய பெயர்களையும் எல்லா மசோதாக்களுடைய பெயரையும் ஏன் இந்தியிலையும் சமஸ்கிருதத்திலையும் வைக்கிறீங்க? எல்லா இந்திய மொழிகளையும் ஒன்று வைங்களேன், ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு பதிலே இல்லை இது வரைக்கும். பேசலாம். வன்னியர் சார், 4 பேர் பேசியதையும் கேட்டீங்க. அவர் சுப்பிரமணியம் ஒன்று சொல்கிறார், அதாவது திமுக ஒரு அஜெண்டா செட் பண்ணுது, கூட்டணி கட்சிகளும் அந்த அஜெண்டாவுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுது, இங்க இருக்கக்கூடிய தவறுகளை மறைக்க இந்த அஜெண்டாவை அவங்க செட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கை என்கிற பேர்ல வந்து இந்தி திணிப்பு, இந்த இந்தி திணிப்பு அது இந்தி தான் திணிப்பா அப்படின்னு கேட்கிறாரு அவர். இல்லை அவங்க கேட்குறாங்க. இல்லை அவங்க கேட்குறாங்க. அதற்கான நிறைய தரவுகள் நம்ம வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கிறீங்க, ஹிந்திக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கீங்க, என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் இருக்குது, எங்கெங்கே ஆசிரியர்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்குறோம். அதுக்கு யாருமே இதுவரை பதில் சொன்னதில்லை. அப்போ அது தொடர்பான பிரச்சனை இருக்குது. இது வந்து திமுகவுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, இது வந்து தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை இல்லை, தென்னிந்தியாவுக்கான பிரச்சனையாக நம்ம வந்து சொல்லலாம். அதே போல் வந்து நீங்கள் வந்து நிதி தொடர்பான இதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளவு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு நிதி கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த சமக்ரா சிக்ஷா திட்டத்தில் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி வந்து முதல்ல 60% வந்து ஒன்றிய அரசு கொடுக்கணும், நாங்கள் 40% கொடுக்கணும். அந்த 60% வந்து 2024 ஒதுக்கப்பட்ட நிதி வந்து 3586 கோடி. அதில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய 60% நிதி வந்து 2152 கோடி ரூபா நீங்கள் தரணும். அந்த 2152 கோடி கொடுத்தாதான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு இருக்க அரசு பள்ளிகளில் மொத்தம் வந்து 43,94,906 மாணவர்கள், 2,26,817 ஆசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்கணும். இவர்களுக்கான வந்து நீங்கள் வந்து அவர்களை இந்த கல்வி தொடர்பாக அந்த மாணவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து பிரதமருக்கு ஒன்றிய தலைமை அமைச்சர்கள் இந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இது ஒரு நிதி பிரச்சனை இருக்குது. மூணாவது வந்து இந்த தொகுதி மறுவரை, இது எல்லாமே வந்து திமுகவுக்கான பிரச்சனையா? இது நான் கேட்குறேன் மரியாதைக்குரிய சுப்பிரமணியம் அவர்களுக்கு, இது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை இல்லையா? ஒவ்வொருத்தருக்குமான பிரச்சனை இல்லையா? இது என்னன்னா இப்ப தொகுதி மறுவரையறை பண்றேன்னு சொன்னாங்க, திமுக ஏன் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து இல்லை எதுக்காக வந்து அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து 39 தொகுதி வந்து குறையாது அப்படின்னு ஏன் சொல்லணும்? தொகுதி மறுவரையறை இருக்கு அப்படிங்கிறத வந்து 2003 மோடியே சொல்றாரு.
இப்போ வந்து அதை நோக்கி தானே போகிறாங்க. அதை இல்லை அப்படிங்கிறது எங்கே அவங்க வந்து வெளிப்படையாக பேசுகிறாங்க, இல்லைங்கிறது எங்கே சொல்கிறாங்க? எதுக்காக 888 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இருக்கையை உருவாக்கி புதிய நாடாளுமன்றத்தை உருவாக்கினாங்க? இதெல்லாம் எது? இந்த செயல் திட்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? இல்லைன்னு சொல்கிறாங்க. எதுக்கு வந்து நீங்கள் புதிய நாடாளுமன்றத்தில் 888 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இருக்கையை நீங்கள் எப்படி உருவாக்குவீங்க? இது எல்லாமே ஒரு கேள்வி. இப்போ இவர் சொல்கிறது என்னென்னா, இது திமுக வேர்சஸ் வந்து பிஜேபி இல்லை, இது நீண்ட காலமாக வந்து தமிழ்நாட்டுக்கு அல்லது தென்னிந்தியாவுக்குமான ஒரு ஒன்றிய அரசுக்குமான பிரச்சனை இது இருந்துகிட்டே இருக்குது. இதை வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இப்போ சொல்லலை. இது வந்து நம்ம வந்து இவருடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது, அமித்ஷாவுடைய மனநிலை என்ன, மோடியுடைய மனநிலை என்ன, தர்மேந்திர பிரதானுடைய மனநிலை என்ன, வடக்கில் இருப்பவர்கள் எதை நோக்கி நகர்த்துறாங்க அப்படிங்கிறத புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து மொழிவாரி மாநிலங்கள் பற்றி அந்த நூலில் வந்து தொகுப்பு வந்து 5ல் அவர் சொல்கிறாரு, வடக்கு மென்மேலும் வலுப்படும் போது, தெற்கு படிப்படியாக சிதைவரும் போது, இந்திய அரசியலில் வடக்கு தொடர்ந்து தனது பாரபட்ச செல்வாக்கை அதிகாரத்தை பெருமளவில் பிரயோகிக்க முற்படும் பொழுது இந்த வெறுப்பு பகைமையாக துவேஷமாக மாறலாம். ஒரு மாநிலம் மத்தியில் இவ்வளவு மிதமிஞ்சிய அளவுக்கு அதிகமான செல்வாக்கு செலுத்த அனுமதிப்பது அபாயகரமான விஷயமாகும். இதை சொல்லிட்டு அவர் கடைசியாக சொல்கிறாரு, வடக்கின் ஆதிக்கத்தை தெற்கு எப்படி பொறுத்து கொண்டிருக்க முடியும்? வடக்கிலிருந்து பிரிந்து செல்வதற்கு, அதன் உறவை துண்டித்துக் கொள்வதற்கு தெற்கு விரும்புகிறது என்பதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்திருக்கின்றன. இது எப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த காரணங்கள் அப்படியே இருக்குன்னு சொல்றீங்க. இது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து தெற்கு இல்லை, நீங்கள் வந்து அவர் வந்து அந்த சைடில் இருக்கிறாரு. ஆனால் நான் சொல்கிறேன், இது வந்து சுப்பிரமணியன் போன்றவர்கள், இங்கே இருக்கிற அண்ணாமலை போன்றவர்கள், இல்லை தமிழிசை போன்றவர்கள் எல்லாருமே இந்த சித்தாந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அங்கே இருந்தாலும் தெற்கினுடைய சித்தாந்து, சமூக நீதியினுடைய சித்தாந்தம், இந்த இடதுசாரியுடைய சித்தாந்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, வடக்கில் இருப்பவர்கள் தெற்கில் இருப்பவர்கள் அப்படிங்கிறது இல்லை, தாண்டி இது என்ன மாதிரியான இடத்துக்கு நகரும் அப்படிங்கிறது ஆபத்து. அண்ணாமலையோ டாக்டர் தமிழிசையோ உங்க சித்தாந்தத்தை ஏத்துக்கணும்னு இல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு உரிமை சார்ந்த அவங்க பார்வையில ஒரு சித்தாந்தம் அவர்களுக்கு இல்ல, அதைத்தான் சொல்றாரு. அதுதான் சொல்றேன், இது எல்லாமே வந்து இது ஆதிக்கத்துக்கான சித்தாந்தம். இது வந்து இந்தியாவை இந்து ராஷ்டிரத்துக்கு மாற்றுவதற்கான சித்தாந்தம். இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா வந்து சாவர்கருடைய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் முயற்சி பண்றாங்க. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் சுப்பிரமணியனா இருக்கிறாங்க, அண்ணாமலையா இருக்காங்க. அது அவர்களுடைய இது. நான் அதுக்குள்ள நம்ம வந்து போகல. ஆனால் தமிழ்நாட்டை அவமதிக்கிறாரு பிரதான் வந்து இப்படி அவமதிக்கிறாரு அப்படின்னா அதை திமுகவுக்கு பக்கம் தள்ளி விடுறது எப்படி வந்து இது ஒரு கோழைத்தனம் இல்லையா இது? அதனால தான் அவர் வந்து இதை ஏற்றுக்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்கிறாரு பிரதான். எப்படி அந்த கருத்திலே ஒன்று பொய் சொல்றாரு அவர், திரும்ப அதில் ஒரு பொய் சொல்றாரு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே மும்மொழி கொள்கை இருக்கு, கன்னடம், தெலுங்கு, மலையாளம்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவரே வந்து சொல்றாரு. எல்லையோர பகுதியில் நீங்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்க கற்றுக்குறாங்க. யார் எத்தனை மொழினாலும் கற்றுக்கிறலாம், யாரும் கற்றுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலையே. இங்கே இந்தி பிரச்சார சபா பாதுகாப்பாக தானே இருக்குது. நாங்கள் போய் அடித்து அதை வந்து இந்தி பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமா? டெல்லியில் வந்து நீங்கள் வந்து தமிழ் பிரச்சார சபா இருக்கா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கா? மகாராஷ்டிராவில் இருக்கா? எங்கே இருக்குது? ஒருவேளை அங்கெல்லாம் தமிழுக்கான பரப்புரைக்கோ அல்லது தமிழை கற்றுக் கொடுப்பதற்கான இப்படியான ஒரு மையம் இருந்தால், தமிழ் வளர்ச்சிக்கான அல்லது தமிழ் கற்றல் மையங்கள் இருந்தா இங்க மும்மொழி கொள்கையை ஆதரிப்பீங்க? இல்ல, அப்படி இல்ல. அது நீங்க வந்து அங்க வந்து விரும்புகிறது தானே சொல்றோம். நீங்க அதுக்கான முன்னேற்பாடுகள், அதுக்கான ஏற்பாடுகள் நீங்க எங்க செஞ்சிருக்கிறீங்க? எதுவுமே செய்யலையே. இது வந்து ஒரு நிபந்தனை இல்லை. இது வந்து ஏற்கனவே தமிழ்நாடு கடந்த 75 ஆண்டுகளாக ஒரு இருமொழி கொள்கையை வந்து ஏற்றுக்கொண்டு வளர்ச்சியில் இருக்குது. இந்த இருமொழி கொள்கை மூலமா வந்து தமிழ்நாடு வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கு, மிக மோசமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி விவாதிக்கலாம். ஆனால் நீங்கள் நீட்டை எது கொண்டு வந்தீங்க? ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் இங்கே வளமையாக இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு தான் இங்கே நீட்டை கொண்டு வந்தீங்க. அப்போ இங்கே வந்து தான் நீங்கள் படிக்கிறீங்க. நீங்கள் எல்லா மருத்துவக் கல்லூரிகளில் தொழிற்கல்வியில் பிஇ படிக்கிறவங்க எல்லா இடங்கள்லையும் நீங்கள் சர்வே எடுங்க, எவ்வளோ வடக்குலேருந்து வந்த மாணவர்கள் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு நான் இப்போயே நம்ம பேசலாம். அப்போ வந்து இங்கே வலிமையாக இருக்குது, கட்டமைப்பு இங்கே வலிமையாக இருக்குது, அதை பயன்படுத்துகிறாங்க. அது நம்ம வந்து தவறு சொல்ல வர்றாங்க, படிக்கிறாங்க, கல்வி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத சேர்த்து தான் இதை பண்ணுறோம். அப்போ நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையை படித்தாதான் நீங்கள் வந்து வலிமையாவீங்க, வளமையாவீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஏற்புடையதல்ல. அப்போ இவர்களுடைய செயல் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, தேசிய கல்விக் கொள்கை மூலமாக நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து இந்தியை தான் நீங்கள் வந்து கொண்டு வரீங்க, சமஸ்கிருதத்தை தான் கொண்டு வரீங்க, நம்ம வந்து ஆதாரப்பூர்வமாக சொல்கிறோம். ஆனால் அதுக்கு வந்து எந்த பதிலும் அவங்ககிட்ட இல்லை. நாங்கள் வந்து பொதுவாக சொல்கிறோம் இந்திய மொழிகள் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்கிறோம். அப்படின்னா இந்திய மொழிகள் நீங்கள் எதை வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு
2 மொழி தான், 3வது மொழியை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிறத ஏற்கனவே எடுத்த கொள்கை முடிவு. செல்வம் நேரம் தரேன் உங்களுக்கு. இந்த கொள்கை முடிவை தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு பாஜகவை சேர்ந்த அல்லது வந்து மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் நீங்கள் மீண்டும் வந்து இந்திய கொண்டு வருவதற்கு ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துறீங்க, நான் 1 லட்சம் பேரை நான் திரட்டுறேன், 1 கோடி பேரை கொண்டு வரேன், மிட்டாய் கொடுத்து பசங்களுக்கு பூரா வந்து கையெழுத்து வாங்கிட்டு போய் நீங்கள் அனுப்புறது, இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை இல்லையா? தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? நீங்கள் உங்களுக்கு வந்து பாஜகவுக்கு உண்மையாக வந்து அண்ணாமலை போன்றவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் வளரணும் வளருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? நீங்கள் வந்து 2000 மத்திய அரசு ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறீங்களா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி? இல்லை, அதை தான் கேட்குறோம்ல. நீங்கள் வந்து இப்போ இந்த கடிதத்தில் வந்து முதலமைச்சர் வந்து கடந்த வந்து பாருங்களேன் 27/9/2024 எழுதின கடிதம், 27ஆம் தேதி எழுதின கடிதத்தில் அவர் வந்து 3 விஷயங்களை சொல்கிறார். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி, பள்ளி கல்விக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி, அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிதி, தமிழக மீனவர்கள் பிரச்சனை நிரந்தர தீர்வு, 3 கடிதங்கள் இருக்கிறாரு. என்ன தீர்த்துட்டாங்க? என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒன்றிய அரசு வந்திருக்கு, நாங்கள் தான் வலிமையான அரசு, எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா? இந்த இருக்கிற இலங்கை நாட்டிலேருந்து மீனவர்கள் வந்து கடத்தப்படுறாங்க, தமிழ்நாட்டு மீனவர்கள் கடத்தப்பட்டு அங்கே கொண்டு போகிறாங்க. என்னத்தை வந்து நீங்கள் பாதுகாத்துட்டீங்க? நீங்கள் இந்தியாவை வந்து எங்கே பாதுகாக்கிறீங்க? இப்போ அங்கே போய் நீங்கள் வந்து கட்டி வச்சு செயின் கட்டி போட்டு அமெரிக்காவில் வந்து நீங்கள் வந்து அனுப்புகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. ஒரு பெரிய நாங்கள் வந்து இத்தனை இன்ச்சு பிரதமர் நீங்கள் தானே சொல்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? இந்தியர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஒரு பாதுகாப்பற்ற ஒரு போக்கு, மிக மோசமான ஒரு சூழலை தான் அவங்க வந்து உருவாக்கிட்டு இதை திசை திருப்பதற்கு அவர் சொல்கிறாரு, சுப்ரமணியன் சார் சொல்கிறாரு, ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு தொடங்கும் பொழுது இந்த மாதிரி கூச்சல் குழப்பத்தை உருவாக்குறாங்க. இதை விட வந்து ஒரு இழிவான ஒரு வார்த்தை யாரும் சொல்ல முடியாது. இவ்வளவு மோசமான ஒரு இழிவான அவமானப்படுத்துகிற வார்த்தையை சொல்ற. பிரச்சனை இருக்கா இல்லையா? நீங்கள் வந்து மும்மொழி பிரச்சனை இருக்கா இல்லையா? நிறுத்தி வச்சுக்கிற பிரச்சனை இருக்கா இல்லையா? பிரச்சனை இல்லாமல் போய் பிரச்சனை பண்ணுறாங்களா? எது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரச்சனைன்னு தெரியாதா? அவ்வளவு மோசமாக இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கான அல்லது தென்னிந்தியாவுக்கான ஒரு பாகுபாட்டை வந்து தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கிற போது அதை எதிர்த்து பேசுறதுக்கு தானங்க மக்கள் வந்து வாக்களித்து அனுப்புகிறாங்க. சும்மா போங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க தான் சொன்னாங்க போய் பக்கோடா சாப்பிட போகிறாங்கன்னு இவங்க தானே சொல்கிறாங்க. இப்போ பக்கோடாவை சாப்பிட்டாங்க, இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்கல்ல. அவர் எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை சொன்னா அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாரு. செல்வம் குறுக்கிட்டார். செல்வம் ஒரு நிமிஷம். அதாவது என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் வன்னியரசு அவங்க சொன்னாங்க, அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் சொன்ன காலம் வந்து காங்கிரஸ் கட்சியை குறிப்பிட்டு நீங்க அதை வந்து ரொம்ப லாபகமா போய் அதை ஒன்றிய அரசுன்னு மறுக்காதீங்க. ஒரு நிமிஷம். இன்னொன்னு, நீட் வந்து கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் திமுக அரசின் காலத்துல, அதையும் கொஞ்சம் தயவுசெய்து குறிச்சுக்கிடுங்க. இலங்கையில தமிழர்கள், தமிழ் மீனவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னீங்க. இலங்கை தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டதை என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் உணர்வால் ஒன்றுபட்டு உணர்வால இலங்கை தமிழர்கள் மீது அதிக அக்கறை உள்ள அண்ணன் வன்னியரசு அவர்களே நீங்க மறந்துடாதீங்க. அதனால தயவு செய்து தேவை. உங்க தொடர்பு மீண்டும் துண்டிக்கப்பட்டிருக்க வன்னியரசு, அதுக்கு உங்க பதில்? அது நண்பர் வந்து செல்வம் சொல்றது வந்து என்னன்னா, இப்போ எடுக்கிற இந்த பிரச்சனையை எப்படியாவது திசை திருப்பணும் அப்படிங்கிறதுல தான் வந்து அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. இப்போ ஈழ பிரச்சனையை வந்து அவங்க கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறாரு. ஒரு அரசு, இந்திய ஒன்றிய அரசு முடிவு எடுக்குது. அந்த ஒன்றிய அரசு வந்து அதற்கு எதிராக எப்படி போராட்டங்கள் நடத்தப்பட்டது, அவரே அந்த போராட்டத்தில் கலந்திருப்பார். தமிழ்நாடே போராட்டத்தில் கலந்துருந்தது. அன்றைக்கி அவர் வந்து பாஜகவில் அல்ல, அவர் வந்து திராவிட இயக்கத்தில் இருந்தார். அவங்க எல்லாருமே போராட்டத்தை முன்னெடுத்தவங்க தான். அதனால் வந்து இந்த பிரச்சனையை திசை திருப்ப வேணாம். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இந்த மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது அது குறித்த விவாதத்தில் அது பேசுறாரு. காங்கிரஸா இருந்தாலும் காங்கிரஸுக்குள்ள ஊடுருவி இருக்கிற சனாதனிகளுக்கு எதிராக தான் அவர் பேசுறாரு, இந்து ராஷ்டிரத்துக்கு எதிராக தான் பேசுறாரு, சாவர்கர் எதிராக தான் பேசுறாரு. அதனால அவர் காங்கிரஸ்ல ஏற்கனவே சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு ராகுல் காந்தி கூட சொல்றாரு. இன்னைக்கு முழுமை என்ன சொல்றாரு? காங்கிரஸ் இருங்க காங்கிரஸ்குள்ள காங்கிரஸ்குள்ள இருக்கிற ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரா இல்லையா? இன்னைக்கு காங்கிரஸ்ல ஆர்எஸ்எஸ் காரங்க ஊடுருவி இருக்காங்களா இல்லையா? எவ்வளவு பேரை நம்ம சொல்ல முடியும்? அதனால அன்னைக்கு அம்பேத்கர் சொன்னது கோட்பாட்டு அடிப்படையில் சொன்னது, எந்த கட்சியும் சொல்லல, கோட்பாட்டு அடிப்படையில் பேசினது. அதாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் 5-6 மாத காலத்தில் ஜூன் மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் அதிர்வுகள் ஏற்பட போகுது. அதையெல்லாம் இவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். அன்னைக்கு அண்ணன் வன்னியரசு நானும் இதே இந்த விவாதங்களில் கலந்து கொள்ளும் போது எங்களுடைய வாதங்கள் எந்தெந்த திசைகளிலே அமையும் என்பதை காலம் தீர்மானிக்கும். அதனால தயவுசெய்து அண்ணன் வன்னியரசு அவர்களே, உங்கள் உணர்வுகளை
திமுகவிற்காக கொஞ்சம் சுருக்கி கொள்ள வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இங்க வருங்க. திமுக உணர்வும் விடுதலை சிறுத்தைகள் உணர்வும், திமுக உணர்வும் சமூக நீதியின் உணர்வும், அல்லது திமுக உணர்வும் என்னை போன்ற விடுதலை சிறுத்தைகள் உணர்வும், எல்லோருக்கும் சமூக நீதி, தமிழ்நாடு, மாநில உரிமை, சுயாட்சி, எல்லாத்துக்கும் இந்த உணர்வு தான் ஒண்ணு இருக்கு, தனித்தனி இல்ல. பேசலாம். இது சம்பந்தமா எக்ஸ் தளத்துல ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். பாஜகவுக்கு எதிராக திமுக நாடாளுமன்றத்தில் போராட்டங்கள் தீவிரப்படுத்துவதன் பின்னணி மத்திய அரசுக்கு நெருக்கடி, மாநில உரிமையை காக்க, அரசியலுக்காக, மொழியை பாதுகாக்க 4 ஆப்ஷன்கள் எக்ஸ் தளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள், நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக ஆயுதத்தை கையில் எடுக்கிறதா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதை இன்னைக்கு ஒரு எக்ஸ் தளத்துல கேள்வியா வச்சிருந்தோம். பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக போராட்டங்களை தீவிரப்படுத்துவதன் பின்னணி மொழியை காக்க 3%, மத்திய அரசுக்கு நெருக்கடி 5%, அரசியலுக்காக 27%, மாநில உரிமையை காக்க 65%. சுகுணா, எக்ஸ் தளத்துடைய ரிசல்ட் மற்றும் நிறைவு கருத்து சுருக்கமா? மாநில உரிமைகள் பிரச்சனைங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறது. நான் தொடக்கத்திலேயே சொன்னேன். இன்னொன்று அவர் தூத்துக்குடி செல்வம் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் இவங்களை எப்படி சொல்ல முடியும், 100% வாக்குகள் வாங்கிட்டு போகிறாங்களா, அதில் பெரும்பான்மை அதிகமான வாக்குகள் யார், அதை வச்சு நம்ம எப்படி முடிவு பண்ணணும்னு. அப்படி பார்த்தோம்னா கடந்த 3 மக்களவை தேர்தலாக பிஜேபிக்கு இங்கே இதுவே கிடையாது, ரெப்ரசன்டேஷனே கிடையாது. தொடர்ச்சியாக பிஜேபி எதிர்கூட்டணி தான். முன்னால் அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், 2 முறையும் திமுக கூட்டணி தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ இப்போ இங்கே பிரதிநிதிங்கிறத பிஜேபி இல்லை அப்படிங்கிற அப்படி தானே பார்க்கணும். அப்போ இதில் இன்னொரு சிக்கல்னா, இப்போ 39 எம்பிக்கள் பிஜேபி கூட்டணி இல்லாதவர்கள் இருந்தாலுமே கூட நம்மால் குரல் எழுப்பி தர்மேந்திர பிரதானை மன்னிப்பு கேட்க வைக்கிறது முடிகிறதே தவிர அதை தானே வேற போக முடியல. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல். 39 எம்பிக்கள் இருக்கிறப்ப இந்த சிக்கல் இருக்குதுன்னு சொன்னால் தொகுதி மறுவர்களில் இன்னமும் நமக்கு தொகுதிகள் குறைகிறது அப்படின்னா இதை விட மிக மோசமான முறைக்கு தான் நம்ம போவோம். அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த மாநிலத்துக்கான குரலுங்கிறது ஒழிப்பதுங்கிறது அத்தியாவசியமான ஒன்று தான்.
நன்றி. செல்வம், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் 140 கோடி மக்களை உள்ளடக்கிய இந்தியாவிற்கான கட்சி. நாங்கள் எங்களுடைய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகட்டும், எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஆகட்டும், நாங்க கடந்த காலங்களில் 2024 82 லட்சம் வாக்குகள் 18.5% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை பார்த்து இவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே அச்சம் வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி திமுக கூட்டணியின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது. அதனால இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பணும்னு முடிவு பண்றாங்க. நாடாளுமன்றத்தில் ஒரு வார்த்தை தவறுதலாக சொல்லிவிட்டதாக உணர்ந்து அந்த மத்திய அமைச்சர் அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து வெளிப்படையாக வருத்தம் கூட இல்ல மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அதை பெருந்தன்மை என்று ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இவர்களுக்கு இல்லை. நன்றி. எஸ்கேபி வேறு இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணி பல பிரச்சனைகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இதை வந்து திசை திருப்புறது என்று சொன்னார். ரொம்ப சுலபமா இந்த நேரேட்டிவை நீங்க உடைக்கலாமே. நாளைக்கு பிரதமர் அவைக்கு வந்து தமிழ்நாட்டின் மீது புதிய கல்விக் கொள்கை திணிக்க கட்டாயப்படுத்தப்படாது, டீலிமிட்டேஷன் செய்யும் பொழுது நிச்சயமாக செய்யும் பொழுது உங்களுடைய சதவீதம் ப்ரொபோர்ஷனேட் பர்சன்டேஜ் வந்து குறையாது, நிலுவையில் இருக்கக்கூடிய நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வி நிதியை உடனடியாக விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா எந்த ஆயுதம் இல்லையே. சொல்லுங்கன்னு சொல்றீங்களே, அவர்தான் பிரதமர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. இல்ல இத பிரதமர் அவைக்கு வந்து சொன்னா இது செய்யலாமே. ஆக வந்து இப்போ கூட அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பேசும்போது கூட பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை நிறைவேற்றியே தீர்வோம்னு சவால் விடும்பொழுது இது மாநிலத்தின் பிரச்சனை. இதை வந்து அரசியல் ரீதியாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் துணிவுடன் எதிர்கொள்ளும். அப்புறம் ஜூன் மாதத்துக்கு மேல நிலைமை மாறும், காட்சிகள் மாறும். இப்படி மறைமுகமாகவோ நேரடியாகவோ எப்படி மிரட்டினாலும் எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாத இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதை நம்ம களத்தில் பார்த்துக் கொள்ளலாம். நன்றி. சுப்பிரமணியம், ஏதாவது பாத்தீங்கன்னா ஒரு 33%, 32% பாத்தீங்கன்னா நம்ம அரசியலுக்காக மத்திய அரசுக்கு நெருக்கடி, அது ரெண்டுத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே இதுக்கான ஆன்சரா தான் நான் பாக்குறேன். இப்போ இது அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி கட்சிகள் எடுத்திருக்கிறாங்க. மாநில உரிமையை காக்க 65% கொடுத்திருக்கிறாங்க. மாநில உரிமைகளை யார் விட்டு கொடுத்தார்கள்? அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி இது. ஏன் வந்து நீங்க வந்து கல்வியை வந்து மாநில பட்டியல் இருக்கும்போது ஒத்திசைவு பட்டியலுக்கு மாத்தினீங்க? அதுக்குண்டான காரணங்களை சொல்லியிருக்கலாம், ஏன் மாத்தினாங்கன்ட்டு. அதுக்கப்புறமா 20-30 வருடங்கள் ஆட்சியில இருந்தாங்க, அப்பெல்லாம் வந்து மாநில பட்டியலை கொண்டு வர முடியல. இப்போ இதை வந்து மாநில உரிமையை காக்கன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கிறது வந்து இதுவும் அரசுக்காக தான் நான் பாக்குறேன். தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியரசு ஒன்னே சொன்னாரு, நான் இழிவுபடுத்தி பேசுறேன். இழிவுபடுத்தி பேசுற அர்த்தம் கிடையாதுங்க, நோக்கம் கிடையாதுங்க. இப்ப பாருங்க, அசம்பிளி நடக்க போது இல்லையா நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணுவதற்கு, அப்ப நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீங்க எதிர்கட்சிகள் தான் போய் வைங்களேன் சட்டசபையில, அப்ப நான் ஒத்துப்பேன். நான் கண்டிப்பாக வந்து நான் இழிவுபடுத்தல, நீங்க ஒத்துப்பீங்க. நீங்க என்ன சொல்றேன்னா, எப்போதெல்லாம் பாராளுமன்றம் தொடங்குகிறதோ அப்ப இந்த பிரச்சனையை கொண்டு வராங்களே, அதே மாதிரியான பிரச்சனைகள் தமிழகத்திலும் இருக்கும் போது அது ஏன் சட்டமன்றத்தில் ஒழிக்க மறுக்கிறது, ஒழிக்க மாட்டார்கள் கேட்கிறாங்க. அதுதான் என்னோட கோரிக்கையா. நன்றி. நன்றி. அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம், ஒன்றிய அரசுக்கு எதிராக எல்லாரும் போராட்டம் முன்னெடுக்கும் பொழுது நீ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பிரச்சனையை வந்து பேசுகிறது இருக்குல்ல, இதுதான் திசை திருப்பல். அதை தான் வந்து மரியாதைக்குரிய சுப்பிரமணியன் சார் அதான் சொல்கிறாரு. நீங்கள் அங்கே வந்து அது எல்லோரும் சேர்ந்து போராட வேண்டியது, இங்கே பேச வேண்டியது இங்கே சட்டமன்றத்தில் பேசுவாங்க. இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா பிரச்சனையை பேசுவாங்க. அது வந்து யாரும் வந்து பிரச்சனையிலேருந்து யாரும் எஸ்கேப் ஆக போகிறதில்ல. அதனால் இந்த பிரச்சனை ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை எல்லோரும் சேர்ந்து போராட வேண்டியது இருக்குது. இப்போ நேற்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய பொதுச் செயலாளர் தத்தாத்ரேய ஹோசபலையா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிற பேரை மாற்றணும், ஒன்று பாரத் மாற்றணும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத ரிசர்வ் பேங்க் ஆஃப் பாரத் மாற்றணும், சட்டத்திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி பேசுகிறாரு. இவர்கள் தான் எல்லாம் சேர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும், சாமியாரெல்லாம் சேர்ந்து வந்து வாரணாசியில் கூட்டம் போட்டவங்க இவங்க தான் 600 பக்கம் அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இவர்கள் வந்து வெறுமனே வந்து மும்மொழி கொள்கையை திணிக்கிறது, இல்லை நிதியை தரமாட்டோம் சொல்கிறது, தொகுதி மறுவரையை செய்கிறது, நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான வந்து நாகரிகமற்றவர்கள் சொல்கிறது, இது எல்லாமே ஒரு கோட்பாட்டு பின்னாடி இருந்து பேசுறாங்க. அந்த கோட்பாட்டு தான் சனாதன கோட்பாட்டு. அந்த சனாதனத்தை ஒருவரும் விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தமிழ்நாடு ஏற்றுக்காது. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.